அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைய வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அஹ், எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் பளிச்செனவே தெரிகிறது பணம். இந்த உலகில் கடவுளை கூட மறுப்பவர்கள் உண்டு, ஆனால் பணத்தை மறுப்பவர்கள் யாரும் இல்லை. எனவேதான் பணத்தை வைத்தே கடவுள் கர்ம விளையாட்டை விளையாடுகிறார். அதாவது பணம், இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னாக்க பணம் முக்கியமா, அன்பு முக்கியம், எது மிகுந்த மதிப்புடையதாக இருக்கிறது அல்லது எது மிக மிக அத்தியாவசிய தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, இந்த உலகில் ஆனந்தமாக வாழ்வதற்கு அன்பு போதுமானது. ஆடம்பரமாக வாழத்தான் பணம் தேவைப்படுகிறது. மது அருந்த பணம் தேவை, புகைப்பிடிக்க பணம் தேவை, ஆடம்பரமாக வாழ பணம் தேவை, ஊர் சுற்ற பணம் தேவை, மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக உடை, உணவு, படிப்பு, இப்படி மற்றவர்கள் பார்த்து பெருமைப்படுவதற்காக பணம் தேவை. ஆனால் அன்பு காட்ட பணம் தேவையில்லை, அதிகாலை எழ பணம் தேவையில்லை, அழகாக சிரிக்க பணம் தேவையில்லை, ஆடிப்பாட பணம் தேவையில்லை, கடவுளை வணங்க பணம் தேவையில்லை, கருணை காட்ட பணம் தேவையில்லை, மன்னிப்பு கேட்க பணம் தேவையில்லை, மன்னிப்பு கொடுக்க பணம் தேவையில்லை, சேவை செய்ய பணம் தேவையில்லை, நாம் பிறந்த பிறப்பின் தேவையை உணர பணம் தேவையில்லை, அனைத்திற்கும் மேலாக தர்மம் செய்யவும் பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதுமானது. அதற்காக பணமே வேண்டாம் என்று சொல்வதில்லை, அப்படி சொல்லவும் முடியாது. பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகில்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகு இல்லை அப்படிங்கிற மாதிரி பொருள் என்பது அவசிய தேவை. அது தேவையான அளவுக்கு இருந்தால் போதுமானது, மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் தேவையான அளவிற்கு பொருளாதாரம் இருந்தும் மகிழ்ச்சியாக வாழ முடியாதவர்களுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்கு. அதற்கான செய்திகள் தான் இது. தேவைக்கு இருந்தால் போனதும், உள்ளதை வைத்து நாம் நல்லதை செய்து கொண்டால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த உலகில் எல்லா பொருளும் வைத்திருப்பவன் பணக்காரன் அல்ல, இருப்பதை சிறப்பாக கையாள தெரிந்தவனே பணக்காரன். கொஞ்சமாக இருக்குது, ஒரே ஒரு சைக்கிள் தான் வீட்டில் இருக்குன்னா அதில் அப்பா எந்த டயத்துக்கு பையன் போகணுமோ பையன் பொண்ணு அந்த ஒரு இதை எந்த அளவுக்கு மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணி சிறப்பாக வாழ முடியுமா, கையாள தெரிவதில் தான் மிகச்சிறந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. அதை அப்படி வாழக்கூடியவர்கள், அப்படி கையாள தெரிந்தவர்கள், இருப்பதை எவ்வளோ இருக்குதோ அதை சிறப்பாக கையாள தெரிந்த அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தான் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக வாழ்பவரை பணக்காரராக கருதப்படுவார்கள். இன்றைக்கு இந்த துளசி, ஏற்கனவே துளசி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அதில் எல்லாரையும் அப்போ நான் கேட்டிருந்தேன், நடத்தாழ 10, 15, 12, 13 பேர் கிட்டத்தட்ட துளசியை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தீர்கள். அப்போ துளசி ஏன் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த துளசி சார்பாக ஒரு சிறப்பு செய்தி. ஒரு டாக்டர் இருந்தார், ஒரு மருத்துவர், சித்த மருத்துவர். அவர் இயற்கையான மருத்துவத்தின் மூலமாக நோயை சரி பண்ணுறார். அவர்கிட்ட ஒருத்தர் போய், சார் எனக்கு ரொம்ப தலைவலி ஒரு வாரமாக, அலோபதியில் எனக்கு விருப்பம் இல்லை, சித்த மருத்துவம் மூலமாக ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் உடனே சொன்னார், சரி ஓகே, ஒரு 10 துளசி இலை பக்காவாக பறித்து நைய நசுக்கி மோர் மாதிரி சாறு எடுத்துங்க, ஒரு 5 மிளகு எடுத்து அரைச்சி கைப்படாமல் கலக்கி அதோட சேர்த்துக்குங்க, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி தேங்காய் மாதிரி நல்லா நசுக்கி அது ஒரு சாராக எடுத்துக்கோங்க, அப்புறமேட்டுக்கு நச்சின்னு 4 டீஸ்பூன் தேனை போட்டு கலக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்திருக்கு, பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. கலக்கிட்டு ஜில்லுன்னு எடுத்து குடிச்சா சுல்லுன்னு சரியா போயிடும்னு அவர் விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஃபோனில் இருந்திருக்காரு. ஃபோனில் இருந்துட்டு, சாரி டாக்டர், என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க.
டாக்டர் கடுப்பாயிட்டாரு. ஏன் ஆவி போக அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன், காதை காதை வந்து வாடகை கொடுத்துட்டு இப்போ உட்காந்து திருப்பி சொல்லுங்கிற அப்படின்னு. அப்புறம் அவர் உடனே கேட்டிருக்காரு, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என்ன, ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு. உடனே டாக்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கிளியரா சொன்னார். நான் சொன்னதை நீ கேட்கல, உங்க ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன டாக்டர், நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கே சரியா புரியல, அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவங்க எப்படி கரெக்டாக சொல்லுவாங்கண்ணே, நீ முதல்ல கேளு அப்படின்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காரு ஃபோனில், எம்மா டாக்டர் சொன்னார், ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னோடனே உடனே அந்த அம்மா கரெக்டாக சொல்லுது. 10 வந்து துளசி இலை எடுத்துக்க சொன்னாங்க, 5 மிளகு எடுத்துக்க சொன்னாங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்க சொன்னாங்க, 4 டீஸ்பூன் எடுத்துட்டு கலக்கி சாப்பிடணும்னு சொன்னாங்க. உடனே எப்படி டாக்டர் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க, அது கூட பரவாயில்ல, அதை நீங்கள் எப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னோடனே டாக்டர் சொன்னார், தன்னுடைய கணவன் என்ன பேசுகிறார்கள் என்பதை விடவும் தன் கணவனோடு யார் பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை மிகச் சரியாக காது கொடுத்து கேட்பவரே சிறந்த மனைவி. அதனால நீங்க எட்டையா ஃபோன் போட்டது, நீங்க என்ன பேசுறதை விட்டுருங்க, மற்றவங்க பக்கத்துல எல்லாம் என்ன பேசுன்னு கேட்டா அவங்க அப்படியே சொல்லிடுவாங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், இவ்வளோ வந்து லாங் ப்ராசஸாக இருக்கு, ஷார்ட்டா துளசிக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க, அதை யூஸ் பண்ற மாதிரின்னு. அப்புறம் யோசிச்சாரு. சரி, அப்போ என்ன பண்ணுங்க, துளசி சாறு எடுத்து 2 டம்ளர் நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆகுற மாதிரி கொதிச்ச பிறகு எடுத்து குடிங்க, சரியாயிடும் அப்படின்னாரு. டாக்டர் ஒரு டவுட்டுங்க. என்ன டவுட்டு? கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது 2 டம்ளரா 1 டம்ளரா மாறுறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நடுவில் போய் எப்படி அது 1 டம்ளரா மாறுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு மேல அவர் கடுப்பாயிட்டாரு. விரல் எடுத்த உள்ள விடு, நகம் கழண்டு வந்துச்சுன்னா 1 டம்ளரா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்பா ஒரு குத்து மதிப்பா தான் உலகம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க, பாதியா மாத்து பாதி, நீ வந்து அளவெல்லாம் கேட்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நல்லா வந்தாங்க பாரு, இப்படிதான் துளசியை பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தினா தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. பட் இந்த முறை இருக்குது, இது கரெக்டான முறை தான். பட்டு துளசி அப்படிங்கிற அந்த செடியினுடைய சிறப்பும் அதை எப்படி மருத்துவத்திற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மருத்துவ குறிப்பில் நிறைய சொல்லியிருக்காங்க. இதை டாக்டர் கிளியரா சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் சித்த மருத்துவத்தை சொல்ல டாக்டர் வந்து மருந்து மருத்துவம் இதை தாண்டி மருந்தே இல்லாமல் எப்படி சரி செய்து கொள்வது, உணவை மருந்தாக எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சளி, காய்ச்சல், தலைவலி, இந்த கண்ணு வலி, தொண்டை, வாய்ப்புண், குடல் புண், துர்நாற்றம், சிறுநீரகம், மன அழுத்தம், டயபெட்டிக், இதுக்கு எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்காக எப்படி துளசியை பயன்படுத்தி சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஹிண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சித்த மருத்துவ நூல்களில் நிறைய இருக்குது. அதில் பர்டிகுலராக தீராத காய்ச்சல் அப்படின்னு ஜப்பானில் ஒரு முறை வந்திருக்கு. எல்லா மெடிசனும் கொடுத்து பார்த்தும் சரியாகாத பொழுது துளசி இலையை பயன்படுத்தி துளசி இலையின் மூலமாக அந்த மிகப்பெரிய காய்ச்சலை ஜப்பானில் சரி செய்து, அப்போ துளசி இலையை அவங்க மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செடியாக துளசி வந்து ஜப்பானில் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி 10 துளசி 5 மிளகு அது வந்து ஒரு டம்ளர் எடுத்து காய்ச்சி பொதுவாக குடிச்சாக காய்ச்சல் சரியாகும் அப்படிங்கிறது. இதெல்லாம் சொல்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். பட் இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த மாதிரிலாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். துளசி வந்து எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும். டாக்டர் தான் இதை கிளியராக சொல்லுவார், யார் எதுக்கு பயன்படுத்த. இதில் முக்கியமாக பயன்படுத்துறதுல முக்கியமான விஷயம்னா, ஒரு உடலை பொறுத்து வாத பித்த கபம், அந்த உடலை பொறுத்து துளசியை எதனோடு எதை சேர்த்து எப்படி எந்த வேளையில் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற முறை டாக்டர் மூலியமாக தான் சொல்லணும். இது இருக்கிறது எல்லாருமே துளசி வச்சு ரொம்ப பேர் மாடு மாரி அள்ளி அள்ளி தின்னுட்டு என்னப்பா சரியாகலைன்னா துளசியை பயன்படுத்த விட. ஆஸ் பர் சயின்டிஃபிக்காக துளசி இலை அப்படிங்கிறத நான் அதிகபட்சம் 3 to 5 இலைகள் மட்டுமே துளசி இலையை பயன்படுத்த வேண்டும், சாப்பிட வேண்டும்ங்கிறது ஆஸ் பர் சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்கிறாங்க. தே ஹவ் டு ப்ரூவ், அந்த சயின்டிஃபிக் ப்ரூவன் இல்லை இது அஸ் பர் சயின்டிஃபிக் துளசி ரிசர்ச் பண்ணதில் ஒரு நாளைக்கு 5 இலை அதிகபட்சம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி துளசியினுடைய முக்கியமான சளிக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம இதில் சொல்லும்போது எல்லாருமே அன்றைக்கி சொல்லும்போது சளிக்கு பயன்படுத்துவாங்க, ஜுரத்துக்கு வந்து துளசி இலை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க.
அதிலும் முக்கியமாக குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெரும்பாலானவர்கள் ஆன்மீக ரீதியாக பதில் சொல்லியிருந்தாங்க. ஏன் எல்லாத்தையும் அந்த கேள்வி கேட்டேன்னா, சிலர் வந்து சொல்லுகின்ற பதில்ங்கிறது இதுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் அவங்க சொல்றதுல காரணம் இருக்கும். அதில் இன்னொருத்தவங்க ரொம்ப யார் சொன்னாங்க தெரியல, பேர் மறந்துருச்சு. அவங்க சொல்லும்போது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, CO2 இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு இது கொடுக்குது. அப்போ கெட்டதெல்லாம் அது உள்ளே தானே இருக்குது, துளசி உள்ளே தானே இருக்குது. அப்போ அதை சாப்பிட்டா கெட்டதும் வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தாங்க. அது எப்படி வந்து அது கரெக்ட். இன்னொரு விஷயம் சயின்டிஃபிக்காக போக்குன்னா, இப்போ பழைய காலத்தை விட்டுருங்க, இப்போ இருக்கிறதுல துளசி நீங்கள் வச்சீங்கன்னா வளிமண்டலம் முழுவதும் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. அவ்வளோ புகை, அவ்வளோ காரு பஸ்ஸு அவ்வளோ போயிட்டு இருக்கு, எல்லாமே புகை. CO2 ஜாஸ்தி, நாளுக்கு நாள் கார்பன் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ கரிமல வாயு அதிகமாகிட்டு இருக்கு. அப்போது CO2வை, கார்பனை வளிமண்டலத்திலிருந்து எல்லா செடிகளும் எப்படி எடுத்துக்கிறதுனா, ஒளிச்சேர்க்கை மூலமாக அதை எடுத்துக்கிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாமே காற்றை சுவாசிக்குது. அப்போது காற்றே விஷமாக கலந்துருக்கின்ற பொழுது அப்போ செடிகள் எப்படி இருக்கும், அப்போ துளசி எப்படி இருக்கும்? அப்போது அந்த காலத்தில் இருந்த துளசிக்கும் இப்போ உள்ள துளசிக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய இருக்குது. அப்போ மருத்துவ குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக மாறி இருக்கும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, CO2 இந்த இந்த தேவையில்லாத நச்சுத்தன்மை உள்ள இந்த புகையெல்லாம் ரிசீவ் பண்ணும்போது அது அதில் தானே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டாக்க, காமனாக எல்லா நாட் ஒன்லி ஃபார் பேசில், துளசி இல்லை, எந்த செடியாக இருந்தாலும் எந்த மரமாக இருந்தாலும், இப்போ கொடி நிறையா காய்கறிகள்லாம் இருக்குது. இப்போ இந்த இருக்கிற என்வரான்மெண்ட்டில் இருக்கிற CO2வை இதை சுவாசித்து தான் அதிலிருந்து அந்த ப்ராடக்ட் கொடுக்குது. ஈவன் தோ தக்காளியாக இருக்கட்டும், முட்டைக்கோசு, வெண்டைக்காய், எதுவாக இருந்தாலும், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பீன்ஸ், நம்ம பயன்படுத்துகின்ற எல்லா காய்கறிகளும் வந்து இப்போ உள்ள என்வரான்மெண்ட்ல இருந்தால் எடுக்குது. அப்போது CO2ங்கிறது கரிமல வாயுவை எடுத்துக்கிட்டு அல்லது நச்சுத்தன்மையோட வாயுகள் எடுத்துக்கிட்டு அது கொடுக்கறத மட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குது அப்படின்னு கேட்டாக்க, CO2 இருக்குல்ல, CO2 அதை எடுத்துக்கொள்கிறது, எடுத்துட்டு அதில் இருக்கிற வெறும் கார்பன் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, கார்பனோட கூட இருக்கிறது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டு பர்டிகுலராக இந்த கார்பனை கீட்டோனாக மாற்றுது. CO இருக்கு இல்லையா, டபுள், அது கெமிஸ்ட்ரி படித்தா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த கீட்டோன் வந்து ஆல்டிகைடாக மாற்றிட்டு அது ஆக்சிடேஷனாக மாற்றுது. COOH ஆக்சிடேஷனாக மாற்றுகின்ற பொழுது அது இப்போ ஒரு தக்காளினா, தக்காளி என்ன தன்மை உடையதோ, அது எது தேவையோ அதுக்காக அந்த செல்லை மாற்றிடுது. ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நீங்கள் ஒரே மாதிரியான ஒரு மண் இருக்குது, ஒரு மண்ணில் ஒரே மாதிரியே மருந்தடிக்கிறாங்க, உரம் போடுறாங்க, தண்ணி பாய்ச்சுறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி. ஆனால் செடி மட்டும் வேறு வேறு. வெண்டைக்காய் செடி, அவரைக்காய் செடி, தக்காளி செடி, புடலங்காய் செடி, பாவக்காய் செடி, இப்படி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த விதையை விதைக்கின்றோமோ அதே விதை, அதனுடைய தன்மை தான் தக்காளி தான் கொடுக்குது. ஏன்னா மண் ஒரே மாதிரி, வளிமண்டலம் எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தாலும் கொடுப்பது எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் கொடுக்கிறது. ஆனால் நாம் கொடுக்கறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியானது தான் கொடுக்குறோம். ஆனால் அது கொடுக்கறது அது என்ன தன்மை உடையதாக இருக்கோ அதை மட்டும் கொடுக்குது. அப்போ எப்படின்னா அதோட ஜீன் ரூட் காஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூட் காஸ் வந்து தக்காளினா தக்காளி அப்படிங்கிற ரூட் காஸ் இருக்கு. அந்த ரூட் காஸ் அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. அதே மாதிரி வெண்டைக்காய்னா நீங்கள் என்னதான் போட்டாலும் வெண்டைக்காய்க்கு எது தேவையோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. எதுக்கு எது தேவையோ இயற்கையின் படைப்பில் மிக பிரம்மாண்டம் வந்து ஆண்டவனுடைய படைப்பில், இறைவனுடைய படைப்பில் மிக சிறந்தது வந்து அதை எல்லாமே சொல்லும் பொழுது, மனிதனை தவிர மற்ற படைப்புகள் அனைத்தும் அது அதனுடைய வேலையை சிறப்பாக செய்கிறது. அதனுடைய வேலையை மட்டும், அதனுடைய வேலை இல்லை, அதனுடைய வேலையை மட்டும் சிறப்பாக செய்கிறது. இப்போ தக்காளின்னா எந்த சூழ்நிலையிலும் தக்காளி தான் காய்க்கும், தக்காளி வெண்டைக்காய் காய்க்கவே கேட்காது. அதில் தான் ஒருத்தர் வந்து கார்ட்டூன் போட்டிருந்தாங்க, மனிதர்கள் மட்டும் ஒரு மாமரத்தை நட்டுவிட்டு அந்த மாமரத்தில் பலாக்காய், தேங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையுமே அதிலே பார்க்குறாங்க. அப்படி எப்படின்னா தன்னோட பையனை வந்து வளர்க்கும் போதே இவன் டாக்டராக வருவானா, டாக்டர் நான் இன்ஜினியர் ஆகிடுவானா, இன்ஜினியர் நான் பிஸ்னஸ் மேன் ஆகிடுவானா, பிஸ்னஸ் பண்ணானா ஃபாரின் போயிடுவானா அப்படின்னு தன்னுடைய ஒட்டுமொத்த கனவையும் மதித்து ஒரே ஆள் இத்தனை இதில் எப்படி டைரக்ஷனில் வளர முடியும், எப்படி பண்ண முடியும், இப்படியா அப்படியா அப்படிங்கிறது. அப்போது ஒரு பர்பஸுக்காக ஒரு பிறக்கிறார், அந்த பர்பஸ் மட்டும்தான் வளரும், அப்படி தான் இருக்கணும். அப்போ இவருடைய தொழில் இது, இப்படின்னா இந்த பர்பஸ் மட்டும். ஆனால் மேக்சிமம் பவர் வந்து இறைவன் மனிதனுக்கு கொடுத்தனால எல்லாத்துக்குமே மாறிடுறாங்க. பட்டு மற்ற உயிரினங்கள் எல்லாமே, ஆடு அதனுடைய வேலை மட்டும்தான் செய்யும்.
போகிறது, மேய்கிறது, இனப்பெருக்கம் செய்கிறது, தன்னை போன்ற ஒரு உருவாக்கத்தை உருவாக்கிட்டு போயிட்டது. மாடு தன்னை போன்ற உருவாக்கம் அதே மாதிரி. மாங்காய்னா மாமரம் மாங்காயை கொடுக்கும். அது எத்தனை ஆண்டுகள் எவ்வளோ ஜெர்மானதுலாம் நம்ம சயின்டிஃபிக்காக சில மாடிஃபிகேஷன் பண்ணி மாத்துறதுனால மாறுமே தவிர மாங்காயை தான் கொடுக்கும். ஒட்டு முறையில் வந்து சிலது வந்து பண்ணுறாங்க, அது தவறு. ஒட்டு முறையில் மாதிரி இன்னொன்றை சேர்ப்பதுங்கிறது முற்றிலும் இயற்கைக்கு, இறைவனுக்கு விரோதமானது. பட் அப்படி இருந்தாலும் அது அதனுடைய இயல்பை கொடுக்கிறது. எப்படின்னா அதோட ரூட் காஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜீன், மரபணு, ஒரு விதையினுடைய மரபணு இருக்கு இல்லையா, அந்த மரபணு இப்போ இவ்வளோ கரிமல வாயு இருந்தாலும் அதற்கு தேவையான கார்பன், அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு அது தன்னுடைய இயல்பை மட்டுமே வெளிக்காட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அது இப்போ தேவையில்லாத நச்சுத்தன்மையுடைய கரிமல வாயு இருந்தாலும் ஆக்சிஜன் இல்லாத மற்றதாக இருந்தாலும் அதை தனியாக பிரித்து வச்சுக்கும். அந்த பிரித்து வச்சுட்டு எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறது. ஏன்னா எந்த காய்கறியிலுமே விஷம் லைட்டாக லிட்டில் பிட் இருக்கும், பட் அந்த அளவுக்கு என்விரான்மெண்டலோட கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்காது. அது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த லேட்டரான்னு சொல்கிறேன், இப்போது வேண்டாம். இப்போ துளசி மட்டும் சொல்லுவோம். அப்போது அந்த பிரித்து தன்னுடைய தன்மை அழகாக எல்லா தாவரங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் பர்டிகுலராக ரொம்ப பேர் நிறைய சொல்லிகிட்டு இருந்தீங்க. இன்னும் சிலர் வந்து அதிகப்படியாக இதில் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்குது, தெய்வத்தன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அது கரெக்டு. எப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எப்படி வழிபாட்டு முறையை எப்படி கொண்டு வந்தார்னா, வாழ்க்கை முறையில் வழிபாட்டு முறையை உள்ளே வைத்திருக்கிறார்கள். எதை செய்தாலும் இதில் வந்து இவ்வளோ பர்பஸ் இருக்குது. இது எல்லாமே முன்னாடி இருந்தவங்களும் ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக அதுவும் தெரியாது. ஆனாலும் சித்தர்களும் அதற்கு முன்பு வாழ்ந்தவர்களும் மிக சிறப்பாக இதை இப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது ஒரு பாரம்பரியமாக வாழ்க்கை முறையாக சொன்னால் அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு வழிபாட்டு முறையாக அதை மாற்றிருக்கிறார்கள். கோயிலுக்கு போனோமா இதை சாப்பிடணும், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கணும், உண்ணாவிரதம் இப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது எல்லாமே சயின்டிஃபிக். அப்போது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தது அனைத்துமே இறைவனுடைய பெயரால் மிகச் சரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள் நாம் அதிகம் படிச்சுட்டோங்கும்போது அதை அவாய்ட் பண்ணிட்டோம். பட் இப்போ திரும்பவும் அதை பற்றி படிக்கின்ற போது அது சரியாக தான் இருக்குது. ரீசைக்கிளிங் தான். திரும்பவும் அந்த முறைக்கு போயிட்டு சயின்ஸ் ஃபேக்டரோட அறிவியல் பூர்வமாக இறைவனின் சார்பாக இறைவனுடைய வழித்தோன்றலாக வந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ன பயன்படுத்தினார்கள் வாழ்க்கை முறையை சயின்டிஃபிக்காக இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் அதனால இறைத்தன்மை அப்படிங்கிறதோட சில சொல்லியிருக்காங்க லட்சுமி கடாட்சம் துளசியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் சரியானது தான். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் கர்மிக் எனர்ஜி ஹீலிங்கில், ஏன்னா ஏற்கனவே நான் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஆன்மீகத்தின் பெயரால் மிக எளிதில் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஆன்மீகத்தின் பெயரால். அப்போது தனிப்பட்ட முறையில் ஒரு தெளிவு நமக்கு நாமே ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்வது மிக முக்கியமானது. காலச்சூழல் அப்படிங்கும்போது தான் டாக்டர் சொல்கிறாங்க, கடவுள் இறைவன் அப்படிங்கிறது கண்ண மூடி நம்பாதீங்க, இறைவன் உனக்குள் இருக்கிறான். இறைவனை நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ உங்கள் இருப்பிடம் நோக்கி இறைவனை வரவழைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்டெப்த்தாக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. பல முறை கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கும்போது யூடியூப்ல கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தார், கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு டாக்டர் பொதுவாக சொன்னதை அவர் என்ன போட்டாருன்னா, இவர் ஃபாரின்ல இருந்து ஏதோ கமிஷன் வாங்குறாருன்னு போட்டு கோயிலுக்கு போவானாங்கிற, அப்போ சர்ச்சுக்கு போவானான்னு சொல்லி அவர் ஃப்ளோவில் சொல்லியிருக்காரு டாக்டர், கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு. அப்போ சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு ஏன் சொல்ல? ஆனால் எல்லாத்தையுமே டாக்டர் அப்படி தான் சொல்லுவார். கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ எந்த ஒரு இறைவனை வழங்கணும் அந்த இடத்துக்கு போக தேவையில்லை. நீங்கள் உங்கள் மன தூய்மையோடு இருந்து நம்ம சொல்கிற இந்த 18 இருக்கட்டில் நம்ம தான் சொல்கிறோம் அப்படிங்கிறல, இந்த 18ம் கூட எல்லா மதங்களும் இறைவனும் சொல்லதை தொகுத்து மிக எளிய முறையில் சொல்லிட்டு இருக்கோம். இதை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்றது. பட் அவரோட புரிதலுங்கிறது அப்போது கோயிலுக்கு போனான்னு சொன்னதெல்லாம் டக்குன்னு அப்போ கோயிலுக்குன்னா அப்போ இந்து மதத்தை மட்டும் இல்லை, அப்படி இல்லை. நம்ம மதத்தை கடந்து மனதை தெளிவுபடுத்துகிற விஷயத்தை தான் டாக்டர் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறாரு. அது தொடர்ந்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்காததுனால அந்த பதில் அப்போ போட்டிருந்தார். அப்போது இந்த துளசி சார்பாக அதில் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அப்புறம் ரொம்ப பேர் சளிக்கு காய்ச்சலுக்கு அப்படிங்கிற விஷயத்த நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் முக்கியமாக துளசி சாறு, எலும்பிச்சை சாறு, அதோட தேன் கலந்து சாப்பிட்டா உடம்போட எடை குறையும் அப்படிங்கிறதும், பர்டிகுலராக எப்படி வந்து சளி ஜுரம் இதை வந்து துளசி போக்குது அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். அதுக்கான ரீசன் வந்து எப்படி அது குணப்படுத்துது அப்படிங்கிற ரீசன் அடுத்து சொல்கிறேன். எல்லாரும் சொன்னதில் நண்பர் ராஜ்குமார் வந்து மேக்சிமம் அதை கரெக்டாக சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா,
துளசி வந்து 24/7 24 மணி நேரமும் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார். ஐ அப்ரிஷியேட் டு ஹிம். அது எப்படின்னா இட்ஸ் ட்ரூ. இந்திய இந்தியாவில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சில தாவரங்கள் முழுமையாக ஆக்சிஜனை கொடுக்கும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் 24 மணி நேரம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு 6-7 சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஹைலைட்டர் இது நான் திரும்ப திரும்ப யூஎஸ் ரிசர்ச் ஓரியன்டான புக்ஸில் அந்த ரிசர்ச் பேப்பர்லையும் எடுத்து பார்த்தேன். ஒருவேளை அந்த 24 மணி நேரம் இது ஆக்சிஜன் கொடுக்க முடியுமா, ஆக்சிஜன் கொடுக்குதுங்கிறத நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். ஆனால் எப்படி 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்கறது அப்படிங்கிறத விஷயத்த இது சொல்கிறதுக்கு முன்னாடியே படிச்சுன்னா திரும்பவும் இந்த 2 நாள் இடைவெளியில் வந்து அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இது ஓரியன்டாக மற்ற செடிகள் எது இதுன்னா ஏறத்தாழ அந்த அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய 24 மணி ஆக்சிஜன் கொடுக்க அந்த அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த அந்த நிலைக்கு வரக்கூடிய மற்ற தாவரங்கள் கற்றாழை வருகிறது, சோத்துக்கத்தாழைன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வருது. அதுக்கப்புறம் புங்க மரம் வர்றது, அப்புறம் பாம்பு செடின்னு ஒன்று இருக்காது, அப்புறம் இன்னும் ஒரு 5 செடிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே 24 மணி நேரமும் முழுமையாக அதிக அளவில் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய அரச மரத்தை ஒன்று பர்டிகுலராக சொல்லுங்க. பட்டு இரவில் அது கொடுக்குதா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு விஷயத்தில் அதில் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இரவில் வந்து அரச மரம் ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் துளசி வந்து 100% கொடுக்குது. அப்போது பெரும்பாலான இயற்கையான மரணங்கள் 5 மணியிலிருந்து நடக்கும், 5-6 இந்த டைமில். ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் வளிமண்டலத்தினுடைய ஆக்சிஜன் அளவுங்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போது சூரியன் வந்து மறைந்த பிறகு தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிறுத்தி விடுகிறது. ஒளிச்சேர்க்கை நிறுத்தி விடுகின்ற பொழுது இயல்பாகவே சூரியன் இல்லாத இருட்டு பகுதியில் ஒரு பக்கம் இருட்டாக இருக்கும், இன்னொரு பூமியில் அடுத்த பக்கம் வெளிச்சமாக இருக்கும். அப்போ இந்த இருட்டு பகுதியில் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நடத்தாத பொழுது ஏற்கனவே அப்போ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகாது, ஆக்சிஜனை வெளியிட முடியாது. அப்போது இயல்பாகவே எல்லாருமே சுவாசிக்கிறதுனால இருக்கின்ற ஆக்சிஜன் படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கும். அப்போ எண்ட் பாயிண்ட் அந்த இரவினுடைய கடைசி இரவு நீட்சியினுடைய மீட்சியாக இருக்கிறது வந்து விடியற்காலை. அந்த விடியற்காலையில ஆக்சிஜன் அப்படிங்கிறது சுவாசத்தின் அடிப்படையில் குறைக்கும். அப்புறம் பிராணாசக்தி அப்படிங்கிறது வேறு. அதனால் ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சாருன்னா இயற்கையின் அடிப்படையில் அது குறைவாகத்தான் இருக்கும். பிராணாசக்திங்கிறது இயற்கையினுடைய சக்தி, வளிமண்டல சக்தி இருக்கு இல்லையா, இறை சக்தி அப்படிங்கிறது. இந்த பிராணாசக்திங்கிற 2 இருக்குது. அதில் பிராணாசக்திங்கிறது O2ல இருக்கக்கூடிய, அதாவது சித்தர்கள் சொல்கிற விஷயத்தில் காற்று வளிமண்டலம் மொத்தம் பொதுவாகவே காற்று வளி அப்படிங்கிறதான் சயின்ஸ் சொல்லுது. அந்த காற்றை 10ஆக பிரித்து அதில் உயிர் சக்தி அப்படிங்கிறதும் பிராணசக்திங்கிறதும் ஒன்று. அந்த பிராணசக்தி அதிகமாக இருக்கிறது அதிகாலை, ஆக்சிஜன் இல்லை, பிராணசக்தி அதிகமாக இருக்கிறது அதிகாலை நேரம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எழுதுண்டு பிராணசக்தி உயிர் சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்குது. பட் ஆக்சிஜனோட ஃப்ளோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மேக்சிமம் இயற்கையான மரம் இதை விட அதை ஈர்த்துக்கொள்கின்ற தன்மை இல்லாத பொழுது டியூ டு த ஏஜ் ஃபேக்ட் தே ஆர் கோ டு த டை. அவங்க மரணத்தை தழுவுவதாக இயற்கையான மரணம் அதிகாலையில் நிகழ்வதற்கான காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது. அப்போது ஆக்சிஜன் என்பது இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் இருக்குது, இரவு நேரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுது. அதனால தான் எல்லோருடைய பழமையான காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லோருடைய வீட்டு முற்றத்திலும் துளசி செடியை வைத்திருந்தார்கள். அப்போ துளசி செடி 24 பர்டிகுலராக இரவு நேரத்தில் ஆக்சிஜனை கொடுக்கிறது. இப்போ நம்ம சொல்லிடுறோம் 24. அப்போது எப்படி கொடுக்குதுங்கிறத கேள்வி இருக்குது. நம்மளோட கேள்வியே அங்கே தான். இரவு நேரத்தில் எப்படி ஆக்சிஜனை கொடுக்க முடியும்? அது ஏற்கனவே அந்த இடத்துல கேட்டிருந்த ராஜ்குமார் சார்ட்டையும், நீங்கள் எப்படி அது கொடுக்க முடியும்னா அந்த ஃபேக்ட்டுக்குள்ளே போல. பட் இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தார். சூரியன் இல்லாத போது ஒரு தாவரம் எப்படி ஒளிச்சேர்க்கை நடத்தி தான் ஆக்சிஜன் கொடுக்கும். அதெல்லாம் எப்படி கொடுக்குது அப்படின்னா அந்த மெத்தடாலஜிக்கு சயின்டிஃபிக் நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேசுலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படிங்கிற நேம். இந்த டேர்ம் உள்ள CAM அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம் உள்ள இந்த ப்ராசஸ் உள்ள அல்லது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எந்த தாவரத்தில் நடைபெறுகிறதோ ஒளிச்சேர்க்கை, இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெற்று CAM எந்த தாவரத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறதோ அந்த தாவரம் இரவில் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய சிறப்பம்சம் உள்ளது. இது சிறப்பம்சம். அது என்ன? அது CAM ஃபேக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போது கொஞ்சம் சயின்ஸாக இருக்கும். பட் இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா துளசி செடியை கட்டாயம் வீட்டில் நீங்கள் போனோடனே துளசி செடி நார்மலாக அப்படின்னா ஒரு நபருக்கு 4 துளசி செடி அப்படின்னா இரவு முழுதும் ஆக்சிஜனை மேக்சிமம்
ஆக்சிஜன் அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ 4 பேர் இருந்தீங்கன்னா நாங்கள் 16. அப்போ அட்லீஸ்ட் முடியலன்னா குறைந்தபட்சம் 4 செடியாவது ஒருத்தர் வீட்டில் வந்து துளசி செடி வச்சு வீட்டு உள்ளே வைக்கலாம். வீட்டு உள்ளே, வீட்டுக்கு வெளியில இல்லை, வீட்டுக்கு உள்ளே வைக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து இரவு நேரத்தில் கம்மியாக இருக்கும்போது நமக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணசக்தியை ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதுக்கு துளசிக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் முன்னோர்கள் அப்போவும் பயன்படுத்தினாங்க. இப்போ பயன்படுத்துறதுக்கான ரீசன் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். துளசி செடியை பயன்படுத்த வேண்டும்னு. அப்போது துளசி செடி வைக்கும்போது அந்த அதில் இருக்கிற சிஏ கிளாஸ் casulation acid metabolism CAM, the photosynthesis is the photosynthesis process have to done இன் நைட் ஆல்சோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் எப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடை பகல் நேரத்தில் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை துளசி வெளியிடுகிறது. அப்போது CO2 கார்பனை உள்ளே வைத்துக்கொண்டு அப்போது மற்ற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது இல்லையா, அப்போ அந்த கார்பனை வைத்து தான் மற்ற ப்ராசஸ் நடக்குது. CO2 கார்பன், ஆக்சிஜன் 2. இந்த ஆக்சிஜன் O2 அப்படிங்கிறதான் சுவாசத்தின் போது துளசி வந்து கொடுக்குது, அதில் எல்லா செடிகளுமே கொடுக்கறது. அப்போது துளசி மட்டும் என்ன செய்கிறதுனா அந்த CO2 இருக்கு இல்லையா, அதை பிரித்து கீட்டோனாக மாற்றுகிறது. அதை வந்து CO2வை அதை பாண்டாக பிரித்து கீட்டோனாக மாற்றி, கீட்டோனை ஆல்டிஹைடாக மாற்றி, அந்த ஆல்டிஹைடை ஆசிடாக மாற்றி அந்த அதனுடைய செல்களில் வச்சுக்குது. அதே கார்பன் டை ஆக்சைடை ஆசிடாக மாற்றி அதை வச்சுக்கிறது. அதுதான் CA ஸ்பெஷாலிட்டி கேரக்டர் துளசிக்கு. அப்போ அந்த ஆசிடாக இருக்கும்பொழுது பகல் நேரத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறாத போது, சூரியன் வராத போது, as well as திரும்பவும் மாற்றிக்கிறேன்னு வச்சிங்களேன், மழை காலத்தில் சூரியன் வராது. ஆனால் அந்த ப்ராசஸ்ங்கிறது ஆக்சிஜன்ங்கிறது நடக்கும். எப்படின்னா சூரியன் இங்கே இருந்தாலும் அந்த அந்த எங்கே இருந்தால் அதோட வெப்பம் இருக்கு இல்லையா, டோட்டலாக பிளாக்காக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சூரியன் வெளிச்சம் தெரியாது, ஆனாலும் ஒரு வெம்மை தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஒரு லைட்டான மைல்டு லைட்டிங்கில் இருந்தாலும் கூட தாவரம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இன்னும் இது ஒரு பூ சொன்னாங்க, கரெக்டாக அந்த பிச்சி பூ, ஏதோ ஒரு பூ இருக்குது, கரெக்டாக எப்போயா இருந்தாலும் 5 மணிக்கு கரெக்டாக பூக்கும். அந்த சூரியன் மறைய போகிற நேரத்தில் அது இதை படிக்கும்பொழுது அதை போட்டிருந்தாங்க. அந்த பூக்கள் எப்படி சூரியனே இல்லாட்ட இருட்ட 24/7 காலையிலையும் இரவுலையும் முழுமையாக அடமழைலாம் பெய்யுது இல்லையா, அப்போ சூரியனே தெரியாது, இரவா பகலான்னு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையில் கரெக்டாக அந்த பூ பூக்கும் அப்படிம்பாங்க. அந்த பூ எப்படி பூக்குது அப்படின்னு இது படிக்கும்போது அதை பார்க்கும்போது அந்த பூக்களுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போ தான் பார்க்கும்போது ஒன்னொன்னையும் படிக்க பார்த்தா இறைவனுடைய அந்த படைப்பாற்றலுக்கு வந்து அளவே கிடையாது. அது பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் டைம் கூட மிஸ் ஆகும், அந்த பூ கரெக்டாக பூக்கும். அந்த முன்னூரில் அது அந்த பாடலில் அருமையாக அந்த பாடல் வந்து அது தொடர்பாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இலக்கியத்தில் பார்த்தா தமிழர்களுடைய இலக்கியங்கிறது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அது அதனால தான் படிக்கிறது நான் லேட் ஆகிடுறது காரணமே, ஒரு விஷயம் தொடர்பாக படிக்கின்ற பொழுது அது தொடர்பான செய்திகள் வந்து பிரமிப்பூட்டதாக இருக்கும்பொழுது சரி அதை படிக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அதில் வந்து சொல்லும்போது இன்னொரு இதில் நல்லா சொல்கிறேன், தர்மத்தை பற்றியும் அதை பற்றியும் கோரிலேட் பண்ணி ஒரு பாடல் வருது. வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்ததில் அதை பார்ப்போம். தர்மத்தும், அதாவது ஒரு மன்னனுக்கும் இன்னொரு மன்னனுக்கும் போர் நடக்குது. ஆனால் அந்த மன்னன் வந்து தர்மத்தில் சிறந்த மன்னன். அவன் வந்து போரில் இறந்து போனோடனே அவன் செய்த தர்மங்கள் பறவைகளாக மாறி அவனை வந்து அடைகாத்து அந்த நிழல் ஃபுல்லாக பறவைகள் சிறகு முழுவதுமே மூடி அவனை வந்து நிழலில் படுக்க வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பாடல். அது பயங்கரமாக இருக்குது. அப்போ தர்மம்ங்கிறது உயிர் பிரிந்த பின்னாலும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற பொழுதும் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் வந்து காப்பாற்றுகிறது அப்படிங்கிறது இலக்கியத்தில் வருது. தர்மம் எப்படி வந்து மாற்றப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சிவனடியார் அப்படின்னாக்கா ஒரு வணங்குதல் அப்படின்னா நம்ம இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா எந்த காலத்திலும் மனமாற்றம் அடையாமல் இதில் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத சிவன், அதாவது மைபொதி விளக்கை என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவம் வேடம் கொண்டே புகுந்தனன் முத்தநாதன் அப்படின்னு அந்த ஒரு பாடல் படித்தேன். அதாவது சரி, ஓகே, நம்ம அது இலக்கியமாக போகும்பொழுது நம்ம அதை பார்க்கலாம். இப்போ சயின்ஸ் ரீதியாக, ஏன்னா இது தொடர்பாக நான் படித்த போது அந்த செய்திகள் வந்ததுனால அதை ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த CO2 இருக்கு இல்லையா, இதை வந்து ஆசிடாக எடுத்து வைத்து கொள்கின்ற பொழுது அதிலிருந்து திரும்பவும் அதை ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய தன்மை துளசிக்கு உண்டு. ஆசிட ஆக்சிடேஷன், CO2 ஆக்சிடேஷன். இது இந்த பேஸ் ரொம்ப புரிஞ்சு. நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டு வரேன், சயின்டிஃபிக்காக கொண்டு போகிறதுனா, நம்ம கர்மாற்றல் சிகிச்சையில் இந்த கர்மா என்பதை
டோட்டலாகவே முழுமையாக சயின்ஸாக இப்போ சொல்லும்போது இது கர்மா கர்மா எல்லாமே கர்மா அப்படிங்கிறதையும் தாண்டி இதை முழுமையாக சயின்ஸாக கொண்டுட்டு வர முடியும். சயின்ஸை இது உள்ள அர்த்தம் இப்போ சார் சொல்கிறாங்க இல்லையா, டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏ நம்ம கர்ம பதிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கர்ம பதிவுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நாம் சொல்லுகின்ற அல்லது பேசுகின்ற செயல் நம்முடைய ஜீனில் இருக்கிறது எல்லாமே எப்படி படிப்படியாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது, இந்த டிஎன்ஏ எதில் பதிவாகிறது, நம்முடைய உடலில் ஆறா இருக்கு இல்லையா, இந்த ஆறாவில் எப்படி பதிவாகிறது அப்படிங்கிறது ஆஸ் பர் சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி பதிவாகிறது அப்படிங்கிறது, அந்த நோய்கள் வர்றதை எப்படி முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, கர்ம ரீதியாக எல்லாமே முழுக்க கர்ம அப்படி டோட்டலி சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கான விஷயத்தை தான் முன்கூட்டியே இந்த சயின்ஸாக கொண்டு வர்றதுலையும் கர்மா அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ஃபேக்டாக எடுத்துகிட்டு வர்றது. அந்த ஆறாவில் இந்த சயின்ஸ் ஃபேக்ட் இருக்குது, இது சயின்டிஃபிக்காகவும் மெஷின் மூலமாகவும் ப்ரூவ் பண்ண முடியும். ஏற்கனவே டாக்டர் சொல்கிறீங்க அது 5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட. இப்போ உங்களுக்கு அந்த மெஷின் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணோம்னா உங்கள் கேரக்டர் என்ன, உங்களுடைய பொருளாதாரம் என்ன, நீங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை வருதா, கம்மியாக இருக்கிறதுனால பிரச்சனை வருதா, என்ன செய்தால் அதை சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சயின்டிஃபிக் ஃபேக்டாக கர்மாவை பற்றியும் உங்களுடைய ஆறாவை பற்றியும் அனைத்தையும் சொல்லிட முடியும். மொத்தம் 7 சக்ராஸ் இருக்குது. 7 சக்ராஸ்லையும் இருக்கின்ற அந்த சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்குது, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் அது நகர்ந்து கொண்டு இருக்கிறது, அது நகர்வதனால் எந்த பக்கம் லெஃப்டா ரைட்டா அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதோட ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பின் பாயிண்ட் மூலம் மெஷின் மூலமாகவே சொல்ல முடியும். அப்போது இப்போ கிளியர்வாயிண்ட் மூலம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு இதனால் வருது அதனால் இப்படி இருக்குது அப்படிங்கிறது கிளியர்வாயிண்ட். அது வந்துருச்சுன்னா மெஷின் கரெக்டாக வச்சுட்டா அப்படி ஃபோட்டோவாக கரெக்டாக கொடுத்துரும், கலராக ஃபுல்லாக கொடுத்துரும். அதை பார்த்துட்டு ஜோசியம் சொல்கிற மாதிரி கிளியராக சொல்லலாம், டவுட்டே இருக்காது. ஸோ அதை சொல்லியிருந்தா முடிஞ்சால் கூடிய விரைவில் அந்த மெஷின் வாங்கி இப்போ நம்ம டாக்டர் சொல்லி கிளியர்வாயிண்ட் சொல்கிறத நாங்கள் ஓப்பனாக ஃபோட்டோ பிடிச்சே காமிச்சிடுறேன் அப்படின்னார். ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போது இந்த துளசி அப்படிங்கிறது ஆசிடாக இருக்கிறத ஆக்சிஜனாக மாற்றி நமக்கு கொடுப்பதனால் இரவிலும் பகலிலும் எப்பொழுதுமே ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய சிறப்பம்சம் மிக்கதான தாவரமாக துளசி இருக்கிறது. எனவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிற போது நமக்கு தேவையான ஆக்சிஜன் அதில் உள்ள எஃபெக்ட் அண்ட் டிஃபெக்ட் எல்லாமே சொல்லியாச்சு. பட் அதோடு சேர்ந்து சொல்கின்ற போது துளசியை ஒவ்வொருவரும் கட்டாயமாக தன்னுடைய வீட்டில் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கின்ற பொழுது இரவு நேரத்தில் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. ஆக்சிஜன் அதில் உள்ள இருக்கக்கூடிய பிராணசக்தி எந்த அளவிற்கு ஒருவருடைய உடலில் பிராணசக்தி சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் எல்லாவற்றிலும், பொருளாதாரத்திலும் குடும்ப உறவிலும் ஆரோக்கியத்திலும் மிகச்சிறப்பாக இருக்க முடியும். எந்த அளவுக்கு அந்த பிராணசக்தி எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுதான் லீட் பண்ணும். அப்போது அந்த ஆக்சிஜன், அந்த பிராணசக்தி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது துளசி. எனவே 24/7 ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய துளசியை அனைவரும் வீட்டில் வைத்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். கட்டாயமாக எல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த துளசி தொடர்பாக வேறு ஏதேனும் சிறப்பு செய்திகள் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இன்னொரு விஷயம் சொன்னேன், சளிக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சளி பிடிச்சிருக்குது, சளி பிடிச்சிருக்கும் போது துளசியை சாப்பிட்டா, துளசி என்ன இருக்குது இன்னும் சயின்டிஃபிக் போனால் ரொம்ப ட்ரையாக இருக்கும் மெடிக்கலாக, பட் அதில் உள்ள பேஸ் எப்படின்னா, துளசி எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த துளசியோட சாறு இருக்கு இல்லையா, அது உடலில் சேர்கின்ற பொழுது இட் வில் பி மேக் ஏ வார்ம் அண்ட் ஹீட். அது ஒரு விதமான வெப்பத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த வெப்பமானது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலராக நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழை என்று சொல்லக்கூடிய சளியினுடைய பேஸ் கோழை, அந்த வழவழப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து பாக்டீரியாஸ் இருக்க எடுத்துக்கிட்டு அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்த இந்த ஹீட் இருக்கு இல்லையா, வார்ம் அப், இந்த ஹீட் வந்து அந்த கோழை தன்மை இருக்கிறத வார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும், கரைச்சி எடுத்துக்கிட்டு பாத்ரூம் வழியாக எடுத்துகிட்டு போயிடும். அல்லது சம்டைம்ஸ் வாமிட் வரும். நீங்கள் குழந்தைங்களாம் கொடுக்கும்போது துளசி கொடுத்தா வாமிட் வரும். வாமிட் இருந்துச்சுன்னு அந்த கோழை தன்மை உள்ளதை எடுத்துகிட்டு சளியை எடுத்துகிட்டு வெளில வந்துடும். ஸோ 100% ஹீட் மூலமாக ப்ராசஸ் தான் நடக்குது. அதே மாதிரி துளசி இந்த இது இருக்கு இல்லையா, சில பேர் பிபிலாம் இருக்கு இல்லையா, நான் சொல்லுவதுங்கிறது ஒரு குறிப்பு அவ்வளோதான். பட் இது வந்து மருத்துவரிடம் முறையாக கேட்டு அதன்படி தான் நம்ம வாத பித்த கபத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். துளசி, முருங்கை இலை சாறு இதை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது யாரோ பேசின மாதிரி இருக்கு, சாரி. ஓகே,
துளசி இது அதோடு ஜீரகத்தை சேர்க்கின்ற போது பிபி வந்து படிப்படியாக குறைந்து வருவதாக மருத்துவ குறிப்புகள் சொல்கிறது. அதே மாதிரி துளசி, எலும்பிச்சை சாறு இவற்றை சூடு செய்த பிறகு தேனை சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அதன் பிறகு தேன் வந்து போட்டு சாப்பிட்டா உடல் எடையை குறைக்கணுன்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து எப்படி துளசியை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் இதில் முக்கியமாக எப்போதெல்லாம் இந்த மருத்துவ ரீதியாக நாம் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் புளி, உப்பு, காரம் இவற்றை வந்து குறைத்து கொள்ள வேண்டும். பர்டிகுலராக புளி வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, புளி சாதம் சாப்பிட்றாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மருந்து எவ்வளோ பெரிய எஃபெக்டாக இருந்தாலும் அது டெஃபினட்டாக அது குறைக்கும். புளி வந்து அதனுடைய அந்த வீரியத்தை குறைக்கும். அதே மாதிரி சொம்பு இருக்கு இல்லையா? அந்த சொம்பில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 10-15, அதிகபட்சமாக 10 அல்லது ஒரு கைப்பிடி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கைப்பிடி அளவிற்கு துளசி எடுத்து செம்பு நீரில் போட்டு 4 மணி நேரம் ஊறிய பிறகு அதை 48 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட பயன்படுத்தலாம். அது வந்து சொம்பு இதில் இருக்க அந்த அந்த நீரை வந்து துளசியோட ரியாக்ட் ஆகி நரம்பு சம்பந்தமான எந்த நோயாக இருந்தாலும் படிப்படியாக குறைக்கிறது. உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த நீர் மாற்றம் அடைகிறது. துளசி அதோட ரியாக்ட் பண்ணும்பொழுது உற்சாகம் கொடுக்கறதாக மாறுது. ப்ளஸ் தோலில் மின்னுமுணுப்பு அழகை ஏற்படுத்துகிறது. அதுக்கான மருத்துவ குறிப்பு நிறையா இருக்குது. நான் சொல்கிற மருத்துவ குறிப்பை டைரெக்டாக பண்ணு வாத பித்த கபம் தொடர்பாக இருந்தால் மட்டுமே சரியாக இருக்கும். அதுதான் டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிறது. அதை கேட்டால் இது நார்மலாக பயன்படுத்தலாம் துளசியை. அப்போது துளசிங்கிறது இவ்வளவு சிறப்பம்சம் மிக்க மிகச்சிறந்த மருத்துவ குணமுடைய இந்த துளசியை ஒவ்வொருவரும் வீட்டில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத மீண்டும் என்னுடைய கருத்தாகவும் சொல்கிற கடமைப்பட்டிருக்கிறேன். அது பயன்படுத்தும் உங்களுக்கு விருப்பம். இந்த துளசி தொடர்பாக வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். ஒருவேளை சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃபெக்ட் சிலர் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி பர்ஃபெக்டாக அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் லேட்டரான் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி டாக்டர் இது தொடர்பாகவும் சொல்லுவாங்க. இஃப் எனிபடி ரிகார்டிங் திஸ் பேசில் துளசியை பயன்படுத்துவது பற்றி உங்களுக்கு சிலர் இல்லை சார் நான் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன், இது எனக்கு வந்து குணமடைஞ்சிருக்கு அப்படின்னும் இருந்தால் அதை பற்றி கருத்துக்கள் இல்லை, இதை பற்றியான டவுட் இருந்தாலும் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் 24/7 இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும். அண்ட் இன்னொன்று, கர்மிக் எனர்ஜி ஹீலிங் கிளாஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்டாக வர்ற அளவுக்கான தகவல்கள் நம்ம தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கோம். டாக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறை மெசேஜுங்கிறத பர்ஃபெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு விஷயத்தை அப்படியே நீங்கள் நம்பாமல் அதனுடைய இறைத்தன்மை என்ன இருக்குது, வாழ்வில் பயன்படுத்தினால் எந்த அளவிற்கு நாம் சிறப்பாக வாழ முடியும், ஆரோக்கியமாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்தில் அமைதியாகவும் அன்போடும் எப்படி வாழ முடியும் என்பதை மிக மிக எளிய தத்துவத்தோடு அழகாக அனைவருக்கும் புரியும்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த துளசியை பயன்படுத்துவது தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லலாம். கருத்து பரிமாற்றம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு எதை கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். இது தொடர்பாக அடுத்த செஷன்ஸை நான் சொல்கிறேன். இதுவும் கர்மிக் எனர்ஜி ஹீலிங்கில் நம்ம சொல்கிற கர்மா, அந்த 7 சக்கராஸ், அந்த 7 ஆறா இருக்கு இல்லையா, அந்த ஆறாக்களில் இது எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத சொல்கிறேன். இடையில ஒரு 5 மினிட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். லுக்ஸ் லைக் எனிபடி? ஒருவேளை தூங்கிட்டீங்களோ? ஹலோ. சாகுபடி ஒரு மண்ணிலும் வேறு பயிருடன் ஊடு பயிராகும் எளிதில் பூச்சிக்கொள்ளியது. ஓகே, துளசி தொடர்பாக சொல்லுங்கள். இது நான் சார்ட்ட கேட்டு மற்ற இதில் சொல்கிறேன். எனிபடி துளசி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப பேர். ஏன்னா இதில் சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகள் கூட மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கு. எந்த ஒரு மண்ணிலும் அல்லது வேறு பயிர்களுடன் ஊடு பயிராக எளிதாக வளர்க்க முடியும், பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை எதிர்க்கும் தன்மை கொண்டது. ஓகே, இல்லை இது நான் லேட்டராக சொல்கிறேன், சாகுபடியாக அந்த அளவுக்கு வேண்டாம். சரி, ஓகே, கர்மா பற்றியும் அப்போது அடுத்த இதுவும் ஓகே. சரி, ஓகே. இந்த ஆறா பற்றியும் எப்படி ஆறாவில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்ன பற்றியும் அடுத்த வகுப்பில் சொல்லலாம். சீஃப் டாக்டர் வந்துருக்காங்க. வகுப்பு தொடரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் நாம. சகோதரர் ஜெயக்குமார் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாரு, ஆன்சர் பண்ணிட்டே இருந்தோம். அதில் வந்து நிறைய 20 கேள்வி கேட்டிருக்காரு. அதில் 16வது கேள்வி, நான் கிறிஸ்டல் பயன்படுத்துவதை மற்றவர்களும் சொல்லலாமா? சொல்லலாம் சார், தாராளமாக சொல்லலாம். கிறிஸ்டல் வந்து பெரிய கிஃப்ட்டு.
இன்னைக்கு இருக்கிற மேன்கைண்டுக்கு, மனித சமுதாயத்துக்கு இறைவன் கொடுத்த பெரிய கிஃப்ட் வந்து கிறிஸ்டல். இது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோன்றது தான் நம்ம கையில் இருக்குது. அது தட்டு நம்ம கர்மா எவ்வளோ நமக்கு அனுமதிக்குதோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். எல்லாரும் கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியாது, அதனுடைய முழு பலனையும் அனுபவிக்க முடியாது. எல்லாரும் கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியாது, அதனுடைய முழு பலனையும் அனுமதிக்க முடியாது. எப்படி சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, திருவாசகத்தில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ அவருடைய தாளை வணங்குவர், அவருடைய பாதத்தை வணங்குவர் கூட அவருடைய அருள் வேணும். அவருடைய அருள் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. கடவுள் கோயிலுக்கு வர சொல்லி இப்போ தான் கூப்பிட்டார், திருப்பதி ஏழுமலை இப்போ தான் கூப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க சில பேர், கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்போ இப்போ தான் கூப்பிட்டார். அவர் எப்போ அனுமதி கொடுத்து நீ வாப்பா வந்து என்னை பாரு தரிசனம் பண்ணி எப்போ அனுமதி கொடுக்குறாரோ அப்போ தான் போக முடியும், அரேஸ் போக முடியாது. அதே மாதிரி கிறிஸ்டலை பயன்படுத்தக்கூட அதுக்கு ஒரு குடுப்பனம் இருக்கணும், ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும், அந்த பூர்வ ஜென்ம குட்கர்மா இருக்கணும். அது இருந்தால் தான் கிறிஸ்டலை வாங்க முடியும், கிறிஸ்டலை யூஸ் பண்ண முடியும். கிறிஸ்டனுடைய முழு சக்தியும் நம்மளால் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. இப்போ கிறிஸ்டல் வந்து ஒரு 1000 பேர் கொடுக்குறோம் அப்படின்னா 1000 பேரும் ஒரே மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கிறிஸ்டல் இஸ் ரெடி, அது கொடுக்க ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கிக்குவீங்கன்னா உங்களால் உங்கள் கர்மாவுக்கு என்ன அளவுக்கு அவ்வளோ உங்களால் வாங்கிக்க முடியும். இப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் எங்கே வருது அப்படின்னா கிறிஸ்டலில் கிடையாது டிஸ்கிரிமினேஷன், அது யூனிவர்சல் டு ஆல். அது வந்து மிகவும் பெருங்கருணை கொண்டது. அன்பே சிவம், அன்பே சிவம், சிவமே அன்பு. அன்பே சிவம், சிவமே அன்பு. கடவுள் என்ன அப்படின்னா டோட்டலாக அன்புன்னு முடிக்கிறாங்க. தமிழர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியது தமிழர்கள் தான். நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தா இன்னைக்கு கேட்டு போயிட்டு இருக்கோன்றது வேறு சமாச்சாரம். பட் உலகத்துக்கே எல்லா வகையிலும் எனி வாக் ஆஃப் லைஃப், எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் நீங்கள் பாருங்கள், தமிழன் தான் வந்து வழிகாட்டியாக இருப்பான். மீதே தமிழனாக பிறக்கிறது, தமிழ்நாட்டு பிறகு ரொம்ப பெரிய குட்பணம் பண்ணியிருக்கணும். பல பூர்வ ஜென்மங்களில் நிறைய குட்கர்மா தான் இங்கே தமிழ்நாட்டு பிறக்க முடியும். பிகாஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் கேட் வே. தமிழ்நாட்டில் பிறந்த ஆத்மா தான் இறைவனுடையக்கான தகுதிகால உள்ளது. அதாவது இறுதி தகுதின்னு சொல்லுவோம் பற்றியா, பயனில்னா அப்போது ஒரு ஆத்மா எங்கேருந்து முக்திக்கு போகும், ஒய்தன் லைஃப் போகும்னு தமிழ்நாடு தான். பட் அந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற ஆத்மாவும் நிறைய எனக்கு தெரிஞ்சு 2000 3000 ஜென்மங்கள் எடுத்தும் இன்னமும் இங்கே தமிழ்நாட்டிலேயே நான் பாஸ் ஆக மாட்டேன் உட்காந்துருக்கணும் நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க. பட் இருந்து வெளியில் வரணும். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எனர்ஜி எப்பவுமே கொடுத்து தான் இருக்குது. 24 hours 65 days எப்பவுமே கொடுத்து தான் இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கிக்கிறீங்கன்றது டிஸ்கிரிமினேஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. வெதர் யூ ஆர் அவேர் ஆர் நாட் அவேர், அவேராக இருந்தாலும் சரி அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாலும் சரி, டிஸ்கிரிமினேஷன் வந்து உங்ககிட்ட தான், அப்படி கிறிஸ்டல் கிட்ட கிடையாது. இறைவன் எப்பயுமே 24 hours நம்ம தான் பண்ணிட்டுருக்கார். 24 hours 65 days from the date of birth, from the date of death. After the date of death again another இன்னொரு பிறகு எடுக்கிறீங்களா அந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் 24 hours 365 days எல்லா பிறகுகளும் கூட தான் வந்துட்டு இருக்கேன். நம்ம தான் அதை உணர்ந்து கொள்ளலை. ஆத்மா என்ன பண்ணும், எல்லா லைஃப்பையும் பார்க்கும். அந்த சோல்னு சொல்கிறோம் இல்லையா, சோல் வந்து எல்லா லைஃப்பையும் பார்க்கும். மனம் என்ன பண்ணும், நம்ம இந்த லைஃப்பை மட்டும்தான் பார்க்கும். என்ன மனசுக்கும் ஆத்மாவுக்கு இருக்கிற வித்தியாசம்னா, உடல் மனம் ஆத்மான்னு சொல்கிறோம். இந்த உடல் வந்து இந்த பூமியில் இந்த லைஃபுக்கு மட்டும்தான். இந்த உடல் இந்த லைஃபுக்கு மட்டும்தான் இந்த உடல். அடுத்த கர்மாவுக்கு அடுத்த போகும்போது அடுத்த லைஃப் போகும்போது அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு பாடி வரும், வேறு பாடி வரும், வேறு அப்பா வருவாங்க, வேறு அம்மா வருவாங்க, வேறு மனைவி வருவாங்க, வேறு கணவன் வருவாங்க, வேறு பிள்ளைகள் வருவாங்க. ஸோ இது வந்து இந்த பூமிக்கு மட்டும்தான், இந்த பிறவிக்கு மட்டும்தான். மனமும் அப்படிதான், மனமும் இந்த பிறவிக்கு மட்டும்தான், இந்த பிறவிக்கு மட்டும்தான். அடுத்த பிறகு வேறு மனம் வரும், அடுத்த பிறகு வேறு மனம் வரும். அந்த டேட்டா மனதினுடைய டேட்டா இருக்குது, அது வேறு சமாச்சாரம். நீங்கள் எத்தனை பிறகு ஒரு 2000 3000 பிறகு முன்னாடி இருக்கிற டேட்டா கூட இப்போ எடுக்க முடியும். ஆகாஷ் ரெக்கார்ட்லேருந்து எடுக்க முடியும், கிட்டத்தட்ட 9 இடங்கள்லேருந்து எடுக்க முடியும். டேட்டா இருக்குது. ஆனால் மனம்ன்றது வந்து இந்த இடத்துல இந்த ரோல் மட்டும்தான், இந்த ரோல் மட்டும்தான். அடுத்த பிறகு வேறு மனம், அடுத்த பிறகு வேறு மனம், அடுத்த பிறகு எத்தனை பிறகுகள் எடுக்கணும், அத்தனை பிறகுக்கும் ஒரு மனம் தனித்தனியாக இருக்குது. அப்போ எந்த பிறவியில் எந்த டேட்டா எடுக்கணும் அந்த மனத்தில் போயிட்டு அந்த டேட்டா போட்டோம்னா இன்புட் கொடுத்தோம்னா அந்த டேட்டா அவுட்புட் கொடுத்துரும், எடுக்க முடியும். அது யோகிக் டெக்னிக், எடுக்க முடியும். பட் ஆத்மா மட்டும் வந்து இந்த பிறவிக்கு மட்டும் கிடையாது. ஆத்மா மட்டும் எல்லா என்டையர் லைஃபுக்கும் எப்போ கடவுள்கிட்ட நம்ம வெளியில் வரமோ திரும்பவும் கடவுளை போய் அடையிறமோ, எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவி முடிக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா வந்து ஒரே ஆத்மா தான். ஆத்மாவில் வேரியேஷன் இருக்குது. பட் அது நாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ரெண்டாக பிரிக்கிறோம். லோயர் ஆத்மா, ஹையர் ஆத்மா ரெண்டாக பிரிக்கும். ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆத்மா ஒன்று தான்.
நம்ம அதை பிரித்து பார்க்குறோம், ரெண்டாக பிரித்து பார்க்குறோம். எப்படி வந்து இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பட் நம்ம சேர்க்கறதுக்காக ரெண்டாக பிரிக்கிறோம். தெய்வீக தந்தை தெய்வீக தாய்ன்னு சொல்லுவாங்க, பிராணிக்கலிங்கோடு சொல்லுவாங்க. தெய்வீக தந்தை தெய்வீக தாய். நம்ம சௌகரியத்தான் பிரிக்கிறோம். இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவர் ரெண்டுமே கிடையாது, அது வேற. அவர் ஒரு சக்தி, அவர் ஒரு ஃப்ரீக்குவன்சி, அவர் ஒரு வைப்ரேஷன், அவ்வளோதான். அவரை உணரதான் முடியும். நம்ம பார்க்குறோம், இப்போ சிவன் இப்படி இருப்பார், பார்வதி இப்படி இருப்பாங்க, இந்த சோன்சோ கடவுள் இப்படி இருப்பார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து லோ லெவல், ப்ரீகேஜி எல்கேஜி லெவல். ஹையர் லெவலுக்கு போகும்போது இறைவன் வந்து உருவமற்றவன், நிறமற்றவன். நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவர் வந்து இந்த உருவம் இந்த கடலில் இருக்காரு, இந்த கடலில் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அப்படின்றதுலாம் வந்து நம்ம லோ லெவல் ட்ரூத்ஸ். ஹை லெவல் ட்ரூத் அப்படி கிடையாது. ஸோ ஆன்மாவே ரெண்டாக பிரிக்கிறோம். லோ லெவல் ஆத்மா, ஹை லெவல் ஆத்மா. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பிரிக்கிறோம். நமக்கு புரியல, நாம சின்ன குழந்தைங்க, நமக்கு புரியலன்ற காரணத்துக்கு நம்ம தான் பிரிச்சுக்க முடியும். ஆத்மா ஒன்று தான். பட் லோயர் லெவல் ஆத்மா, ஹையர் லெவல் ஆத்மான்ற இந்த வேரியேஷன் எப்போ போகும்னா, நீங்கள் அரௌண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணும்போது +1 +2 வரும்போது புரியும். நவ் வி ஆர் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நம்ம இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் தான் இருக்கும். எப்போ 2ஆம் கிளாஸ் போகணும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்க ரெடி, நான் ரெடியாக இருக்கேன் சொல்லிக் கொடுக்க. எந்த பிஜி லெவல் பாடுறதுக்கும் நான் தயாராக இருக்கேன், பிஹெச்டி லெவலுக்கும் மென்டராக இருக்கேன், நான் ரெடி. நீங்கள் எப்படி ஸ்டாண்டர்டு மேலே வருவீங்கன்றது தான், தட் இஸ் அப் டு யுவர் கர்மா. நான் ரெடி. நீங்கள் ப்ரீகேஜியில் சொன்னாலும் சொல்லிக் கொடுப்பேன், 5th சொல்லிக் கொடுப்பேன், 10th சொல்லிக் கொடுப்பேன், யூஜினாலும் சொல்லிக் கொடுப்பேன், பிஜினாலும் சொல்லிக் கொடுப்பேன், மென்டாராக இருந்து சொல்லிக் கொடுப்பேன், பிஹெச்டியில் கூட. ஐ ஆம் ரெடி. சிதர்கள் ரெடி, இறைவன் ரெடி. நீங்கள் ரெடியானால் நீங்கள் ரெடியாக இல்லை. அப்போ உங்கள் லெவலுக்கு என்னமோ அப்படி தான் நம்ம 1ஆம் கிளாஸ் பாடம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நான் வந்து பிஹெச்டிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தாலும் கூட, பிஹெச்டி தகுதி அந்த தகுதியை உணர்ந்து அதை படித்துக் கொள்ளக்கூடிய மாணாக்கர்கள் இன்னைக்கு இல்லைனால 1ஆம் கிளாஸ் நான் பாடம் எடுத்துக்கிறேன். அதான் மேட்ரு. ஸோ நாம் வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தான். ஸோ அந்த லோயர் லெவல் ஆகிற ஒரு ட்ரூத் வந்து ஒரே ட்ரூத்தை வச்சுக்குவோம். அது பின்காலத்தை தான் உங்களுக்கு புரியும், இப்போ புரியாது. இப்போ நம்ம லோயர் லெவலே பார்ப்போம். கடவுள், நாம மனிதன். அப்போது நாம் மனிதனில் வந்து உயர்ந்து போகும்போது லோயர் லெவலில் ஹையர் லெவலுக்கு போயிடுவீங்க. நானே தான் கடவுள் நீங்கள் உணர்வீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தீபம் ஏற்றலாமா, அந்த தீபம் ஏற்றலாமா, இந்த திரி போடலாமா, அந்த திரி போடலாமா, விளக்கு தப்பு கிடையாது. ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் போட்டிருக்கீங்க, எப்படி செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாம் ரைட், தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு. ஆனால் கர்மாதிகளை என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, இப்படியே உட்காந்துடாதீங்க. கர்மாதிகளை என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, இப்படியே விளக்கேற்று தீபம் ஏற்று, விளக்கேற்று தீபம் ஏற்று, இப்படியே உட்காந்துருக்காதீங்க. இதுக்கு மேலே லெவல் வரணும். நம்ம உடம்புக்கிற தீபத்தை ஏற்றணும், நம்ம உடம்புல தீபத்தை ஏற்றணும். நீங்கள் நல்லா உட்காந்து பாருங்க, எப்படி சிவலிங்கம் ஆவுடையா. இப்போ நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் பாருங்க, அகல் விளக்கு தீபம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் தான் இருக்கும். அகல் விளக்கு பேஸ் இப்படி இருக்கும், தீபம் இப்படி எரியும், அப்படி கூம்பா முடியும், கோணிக்கலாம் முடியும். தீபம் வந்து கோணிக்கலாம் முடியும். சதுரமாவோ வட்டமாவோ செதாக்கமாவோ எல்லாம் முடியாது. அது எண்டு பாருங்க, கோணிக்கலாம் பயன் முடியும். தீபம் எப்படி மேலே டாப் பாருங்க, இப்படி தான் அகல் விளக்கு. நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற கணலை, மூலாதாரம் சொல்கின்ற அந்த ரூட் சக்கரான்னு சொல்லுங்க, அங்கே இருக்கின்ற கணலை இங்கே மேலே வந்து சகசாட் கொண்டு போகணும். அதுதான் தீபம். தெய்வத்தை காட்டக்கூடிய சிம்பாலிக்காக தான் சொல்கிறாங்க. எல்லா ரிலிஜன்லையுமே எல்லா செரிமனிஸ்லையும் எல்லாம் சிம்பாலிக்காக தான் சொல்கிறாங்க. டைரெக்டாக யாருமே சொல்கிறதில்லை, சொல்லலை. அது காரணம் இருக்குது. அது அவங்கவுங்க ஆன்ம பரிப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய சொல் தக்குவத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி அவங்க புரிஞ்சு வரட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அவங்களுக்கு தெரியல ஆனால் விட்டுட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லாமே தெரியும். பட் அது கிராஜுவலாக அவங்கவுங்க லெவலுக்கு விடணும், அவங்க லெவலுக்கு விடணும். இப்போ உங்கள் ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்க, அவங்க 1st ஸ்டாண்டர்டுக்கும் எடுக்கிறாங்க, 4th 5th எடுக்கிறாங்க, 10th எடுக்கிறாங்க. அப்போ எப்படி எடுக்கிறாங்க பாடம்? அதே டீச்சர் தான், அதே குவாலிஃபிகேஷன் தான். பட் அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க இல்லையா. நீங்கள் படிக்கிற ஸ்கூல் ஆகட்டும், கான்வென்ட் ஆகட்டும், எதுவாகட்டும், அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. அந்தந்த கிளாஸ் போனால் அந்தந்த சிலபஸ் அவங்கவுங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக லைவாக பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி தான். ஸோ அந்த நம்ம தீபத்தை வந்து உடம்புல இருக்கிற தீபத்தை எப்படி ஏற்றுறது? நம்ம உடம்புல மூலாதாரத்தில் ஒரு தீபம் இருக்குது, அதை நல்லா லைட் பண்ணி இக்னைட் பண்ணி மேலே எப்படி கொண்டு போகிறது, இங்கேருந்து அப்படி கொண்டு போவோம். அது போய் எப்போ சக்ஸஸ் ரீச் பண்ணுறோமோ அப்போ நம்ம அந்த மிக உயர்ந்த உன்னத நிலை, அந்த இறைநிலையை நம்ம அடைஞ்சிடும். அங்கே தான் மோட்சி மோட்சம் தான் அடைகிறது. சும்மா போஸ்ட்லேயே நோட்டீஸ்லேயே போட்டுக்கிறதுலாம் அடைய மாட்டோம். அதான் சும்மா அது நம்மளே ஏமாற்றிக்கிட்டு.
அதுக்கு நாம் என்ன செய்யணுன்றது தான் சிம்பாலிக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்கிறோம். பட் தீபம் ஏற்றுறது கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ்டர்னலாக வரீங்க, பட் எக்ஸ்டர்னலாக இல்லாமல் இன்டர்னலாக உள்ளே போகணுன்றது தான். அது நம்ம அடுத்து போக போக வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரியா? நான் கிறிஸ்டல் பென்பது மற்றவங்க சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம் சார், தாராளமாக சொல்லலாம், தப்பே கிடையாது. பட் அந்த கிறிஸ்டலை மட்டும் நீங்கள் காட்ட வேண்டாம்னு சொல்லுவேன். அதை காட்ட வேண்டாம்னு சொன்னதுனால தான் சகோதரி வனிதா கூட அவங்க காட்டுங்க போடுங்கன்னு சொல்லும்போது கூட அவங்க வந்து ஃபோட்டோவோடு போட்டாங்க. போட்டு அது பெரிய பிரச்சனை நடக்குது இல்லையா? பட் அது ஏன் காரணம் அப்படின்னா, நான் பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஓப்பனாக பண்ணுறவங்ககிட்ட கொடுக்க வேண்டாம், காட்ட வேண்டாம், சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அப்படி சப்போஸ் யாருக்கா கொடுத்தோம், பார்த்தோம், இல்லை பார்த்தாங்க எடுத்தாங்கன்னா உடனே சால்ட் வாட்டரில் போட்டு அந்த ஹெர்பல் பவுடரை போட்டு சால்ட் வாட்டர் ப்ளஸ் ஹெர்பல் பவுடர் போட்டு கிளன்சிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் விஷயம், வேறு இல்லை. பட் சொல்லலாம், காட்டலாம் கூட தப்பு இல்லை. பட் அதை வந்து உடனே கிளன்சிங் போட்டுருணும். பிகாஸ் நீங்கள் கிளன்சிங் போடலைன்னா அவங்களையும் அறியாமல் யார் பார்க்குறாங்களோ அவங்க நம்ம எல்லாமே நம்ம நல்லவங்க தான் நினச்சிட்டு இருப்போம். பட் நம்மகிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்றது தான் உண்மை. நம்மகிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு தான் உண்மை. அது நம்ம யாரும் உணர்றதில்லை. ஆனால் தான் நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது கூட கடவுளை கூட ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். எத்தனையோ ப்ளஸ் நீங்களாக ப்ளஸ் பண்ணாதீங்க, நீங்களாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரை ப்ளஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய நெகட்டிவும் போகும், பாசிட்டிவும் போகும். பாசிட்டிவ் போனால் சந்தோஷம், ரைட், ஓகே. நம்மளுடைய நெகட்டிவ் போகக்கூடாது. அதுக்காக ப்ளஸ் பண்ணும்போது கடவுளை கூப்பிட்டு அவர் ஃபில்டர் பண்ணிடுவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்டேருந்து என்ன பாசிட்டிவ் போகணுமோ அதை அனுப்பிச்சி விட்ருவார். பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் கட் பண்ணிவிடுவார். நம்ம திரும்ப சொல்ல காரணம், இது வரைக்கும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி ஆசீர்வாதம் பண்ணணும் எந்த ஆன்மீகவாதியும் அவங்க சொல்லியிருக்காங்களா? இப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணணும், எந்த காலட்சமும் சரி, எந்த ஆன்மீக முறையிலையும் சரி, சத்சங்கமும் சரி, எதுலையாவது எந்த ஆன்மீகவாதியாவது ஆசீர்வாதம் மட்டும் இப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணி எதாவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்ன மாதிரி தெரியாது. நிறைய பார்த்துருக்கேன், எல்லா மதங்களையுமே, நாட் ஒன்லி ஹிந்துசம், எல்லா மதங்களும் சொல்லியிருக்கேன் இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக பண்ணாதீங்க, கடவுளை கூட கூப்பிட்டுக்கங்க. கடவுளை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா யாரை வாழ்த்துக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் மட்டும்தான் போகும், நெகட்டிவ் போகாது, கட் பண்ணிடுவார். நீங்கள் டைரெக்டாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவும் போகும், பாசிட்டிவும் போகும். அப்போ பாசிட்டிவ் போனால் சந்தோஷம், நெகட்டிவ் போனால் நெகட்டிவ் கரமாக நாம் சம்பாதிச்சுக்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் அடுத்தவங்க பாஸ் பண்ணுறோம். நான் பலமுறை திருப்பி சொல்லியிருக்கேன். இந்த பிராணிக்கு எனர்ஜி ரைக்கி இந்த மாதிரி ஹீலிங்கில் இருக்கணுங்களாம் சொல்லுவாங்க, அவங்க மாஸ்டர் சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப டெம்பரமெண்ட்டாக மனநிலை டென்ஷனாகவோ எமோஷனாகவோ, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதோ, இல்லை மூடு வந்து அப்செட் ஆகிருக்கும் போதோ யாருக்கும் எனர்ஜி ஹீல் பண்ணாதீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்மளும் ஏறியாமல் அந்த எனர்ஜி அவங்களுக்கு போயிடும். நம்மளும் ஏனையும் அப்படி போயிடும், நினைச்சாலே போயிடும். நீங்கள் ஜஸ்ட்டு ஹீல் பண்ணுறீங்க, நீங்கள் கொடுக்கணும்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கணும், அது எக்ஸ்ட்ராவாக போகும். நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணாலே உங்கள் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதை தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். தாட் ஃபார்மே போதும் நம்மளை அழிக்கிறதுக்கு, தாட் ஃபார்மே போதும் நம்மளை தூக்கிறதுக்கும். ரெண்டுமே போதும். நம்மளை அழிக்கணும்னாலும் சரி தாட் ஃபார்ம் போதும், நம்மளை தூக்கி ஹையர் லெவல் கொண்டு போகணும் தாட் ஃபார்ம். அந்த தாட் ஃபார்மை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நீங்கள் மடித்து சொல்கிறீங்க. அன்னைக்கு கூட ஒரு லாஸ்ட் வீக்கு கூட ஒரு நாள் சொன்னேன், மெடிடேஷன் இப்படி இமேஜின் பண்ணுங்க, அப்படி இமேஜின் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியே சொன்னேன். லைவாக உங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் சொன்னேன். நான் இப்படியெல்லாம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் பண்ணி என்ன பண்ணுறோம், ஆக்சிடென்ட் ஆகணும், பிஸ்னஸ் லாஸ் ஆகணும், ஃபேமிலியில் பிரச்சனை வரணும், நம்ம பணம் திருட்டு போயிடணும், நம்ம மேலே போலீஸு கோர்ட்டு கேஸ்ன்னு வரணும். இப்படிலாம் இமேஜின் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் இப்படிலாம் இமேஜின் பண்ணுறோமா நாம? இல்லையே. ஆனால் வருது இல்லையா? அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், அகெயின் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி தான் நான் திங்க் பண்ணவே இல்லை, ஆனால் அது நடக்குது. ஆனால் பாசிட்டிவாக 1000 திங்க் பண்ணுறோம், ஒன்று கூட நடக்க மாட்டேன். உண்மையா இல்லையா? ஒரு யாராவது 2 ஒருத்தருக்கு சொல்லுங்க, ஒரு 2 ஒருத்தர் மாட்டோம். உண்மை யாராவது 2 பேர் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. இது இடம் மாற்றுக்கு இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாம் நெகட்டிவ் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், துன்பம் வேண்டாம்னு நம்ம வந்து அதுக்காக உட்காந்துன்னு மற்ற முறைகளை சொல்கிற மாதிரி 1/2 hour 1 hour மெடிடேஷனாக பண்ணுறதில்லை, திங்க் பண்ணுறதில்லை, நம்ம எந்த முயற்சியும் பண்ணுறதில்லை. ஆனால் நடக்குது. ஆனால் உட்காந்து அதுக்குன்னு மணிக்கணக்கில் உட்காந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது. குழந்தை வேறு சார் கூட நேற்று ஏதோ மெசேஜ் எடுத்திருந்தார். இந்த செல்லு வளம் செடிக்க 2 கிளாஸ் போட்டிருக்காங்க சார். ஒருத்தர் 30K வாங்குறாங்க, ஒருத்தர் 10K வாங்குறாங்க. 1 lakh வாங்குறவங்களாம் கூட இருக்காங்க சார். 1 lakh 2 lakhs வாங்கலாம் கூட இருக்காங்க.
அந்த கிளாஸ் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். 1 lakh 2 lakhs எல்லாம் வாங்குற கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ எப்போ நான் பிஹெச்டி பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் போய் செல்லு வளத்தை அதிகரிக்கிறதுக்காக போகல. நான் வந்து செல்லு வளத்தை அதிகரிக்கிறதுக்காக நான் போகல. ஏன்னா செல்லு வளம் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணால் வரும், என்ன பண்ணால் வராங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரீசர்ச்சுக்காக நான் போயிருக்கேன். 1 lakh கொடுத்து போயிருக்கேன், 2 lakhs கொடுத்து போயிருக்கேன். 5-star ஹோட்டலில் கிளாஸ் போடுவாங்க, 2 நாள் கிளாஸ். அதில் 2 lakhs பேமெண்ட் பண்ணி நான் அந்த கிளாஸ் போயிருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் பிஹெச்டி பண்ணும்போது தேர்ட் பிஹெச்டி நினைக்கிறேன், தேர்ட் பிஹெச்டி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்காக போகிறேன். அதை தான் நான் ஒரு கிளாஸ் கூட சொல்லியிருக்கேன். அவர் கமெண்ட் சொல்கிறார் ஒருத்தர், நான் பில்கேட்ஸை விட ₹1 அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி வராரு, பாண்டிச்சேரிந்து வர்றாரு, ஆடிக்காரில் வர்றாரு. அங்கே உள்ளே போகிறவங்க எல்லாமே காரில் போவாங்க தான். எல்லாருமே நல்ல வசதியானவங்க தான். யாரும் எல்லாம் வெல் டு பீப்புள். யாரும் வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களோ, அடுத்த வேலை சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களோ, கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்களோ எல்லாமே என்ன பண்ண தேவை வச்சுக்கிறவங்க தான். எக்ஸ்ட்ரா பணம் வச்சுருக்கிறவங்க தான். பாண்டிச்சேரிந்து வர்றாரு, ஆடிக்காரில் வர்றாரு. அவர் 5-star ஹோட்டல் நடக்குது சென்னையில். 2 லட்ச ரூபாய் ஃபீஸ், 2 நாள் கிளாஸ். அவர் வந்து அந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது செல்வ வளத்துக்காக தான். இப்போ குழந்தை சார் சொன்னார், செல்வ வளத்துக்காக தான் கிளாஸ் எடுக்கிறது. எப்படி செல்வத்தை ஈர்க்கிறது, எப்படி பண்ணால் பணம் வரும் அப்படின்னு சொல்றதுக்காக வர்றார். வர்றவங்க யாருப்பா, இல்லாதவன் வந்தால் பரவாயில்ல. 2 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணுறான், ஆடிக்காரில் பாண்டிச்சேர்ந்து வர்றாங்க. அவர் கேட்குறாரு கேள்வி, நான் பில்கேட்ஸை விட ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும் சார். ஒருத்தொன்னு சொல்லுங்கள் அப்படின்போது, நான் பில்கேட்ஸோட ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும் சார். எங்கே போய் சொல்லுவீங்க, இது எங்கே போய் முட்டிக்குவீங்க? இல்லாதவங்க கேட்குறான், ரைட், ஓகே, பரவாயில்ல, தப்பு இல்லை, கேட்குறான். சரி, இருக்கணும்னு கேட்குறான், இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது கேட்குறான், ரைட்டு. பில்கேட்ஸோட ₹1 அதிகமாக சம்பாதி என்ன பண்ண போகிறார் இவர்? இது என்ன பண்ண போகிறார்? பில்கேட்ஸோட ₹1 அதிகமாக சம்பாதிச்சிட்டார், ரைட், ஓகே. உடம்பு சரியில்லை, அந்த பணம் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குமா அவனுக்கு? ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுவீங்க, கடைசியில் என்ன கொடுப்பாங்க? டெட் பாடி தான் கொடுப்பாங்க. சிகிச்சை பலனளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி டெட் பாடி தான் கொடுப்பாங்க. போகும்போது அவர் சம்பாதிச்ச டாக்குமெண்ட்ஸு, அவர் சம்பாதிச்ச நகைகள், எஸ்டேட்டு, ஃபாரினில் வாங்கியிருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வச்சு பண்ட் பண்ணி பறிக்க போகிறாங்க. எல்லாத்தையும் அருணாகாரோட கட் பண்ணி விட்டு பறிப்பாங்க. கையில் இருக்கிற மோதிரங்கிறது சேர்ந்தா எல்லாம் கட்டிடுவாங்க. அது வரைக்கும் ஆனராக போடுவாங்க, அப்புறம் விட்டுடுவாங்க. என்ன பண்ண போகிறாரு தெரியல, அறியாமை, ignorance. பில்கேட்ஸோட நான் ₹1 ஜாஸ்தி சம்பளம், நானே ஸ்டாண்ட் என்ன இப்படி கூடவா கேட்பாங்க? கேட்குறாரே, என்ன பண்ணுவீங்க? அவர் சம்பாதிக்கிற சொத்து 10 தலைமுறைக்கு வரும். பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் பாண்டிச்சேரி. பட் அவர் கேட்குறாரு, நான் பில்கேட்ஸோட ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும் சார். அப்படியா நான் வழி சொல்கிறேன்னு சொன்ன விட்டார். பட் செல்வ வளம்ன்றது வந்து நம்ம சில விஷயங்களை மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எந்த 1000 கிளாஸ் போனால் வேஸ்ட்டு. போனவங்கள சர்வே பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் அந்த கிளாஸ் போனாலும் அவங்களுக்கு செல்வ வளத்தை அதிகரிச்சாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. என்ன வேற நீங்கள் கிறிஸ்துவ கரெக்டாக முறையாக பயன்படுத்தி கர்மா கிளன்சிங் மெடிசன் கரெக்டாக சாப்பிட்டுட்டு சில விஷயங்களை மாற்றி பாருங்கள், செல்வ வளம் வருதா இல்லையா தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறோம். செய்ய வேண்டிய விஷயம் அதுதான். கிறிஸ்துவ முறையாக பயன்படுத்தும். நம்மக்கிட்ட இருக்கிற பிளாக்கேஜ் எடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற பிளாக்கேஜ் எடுத்தால் கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கார், நம்ம தான் வாங்கலை. சில பேர் சொல்லுவாங்க, பிரபஞ்சத்துக்கு நிறைய இருக்குது, அது கேட்டால் கொடுக்கும், நீங்கள் கேட்கலன்னா கொடுக்காது, ஆனால் இப்படி கேளுங்க. ஏன்னா அந்த கோர்சஸ் நடத்தலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். பிரபஞ்சத்துக்கிட்ட வண்டியாக கோடியாக இருக்குது, அது தயாராக இருக்குது, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டு வாங்க, இப்படி மெடிடேஷன் பண்ணுங்க, அப்படி மெடிடேஷன் பண்ணுங்க, இப்படி மெடிடேஷன் பண்ணி அப்படி மெடிடேஷன் பண்ணியும் வரல. அம்பானி மெடிடேஷனாக பண்ணுறாரு உட்காந்து செல்வ செழிப்புக்கு, இல்லை பில்கேட்ஸ் செல்வ செழிப்புக்கு உட்காந்து பண்ணுறாரு, இல்லை அதானி வந்து அப்படி தான் உட்காந்து பண்ணுறாரு, இல்லை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர் கோடிச்சு எல்லாமே இப்படி தான் அவங்க செல்வ செழிப்புக்கு தியானம் பண்ணிட்டுக்கிறாங்களா? இல்லை. எப்படி வருது செல்வ செழிப்புக்கு தியானம் பண்ணுறவங்க? யார்? தத்துக்கிறவன் தான் போவான். பணம் வேணும், இன்னும் பணம் வேணுன்ட்டு தான் போவான். இருக்கணும் வரான்னு தான் இப்போ நான் எக்ஸாம் பேசணும். பட் பணம் தேவைன்னு ட்ரை பண்ணாலும் வரல. ஆனால் ட்ரை பண்ணாதே உங்களுக்கெல்லாம் வருது. எப்படி? அங்கே தான் பாஸ்ட் லைஃப் கர்மா வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். பாஸ்ட் லைஃப் கர்மா வேலை செய்யுது. நீங்கள் அந்த கர்மாவை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வரும். கர்மா நீங்கள் சரி பண்ணாத அப்படியே விட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன தலையால் பண்ணுறவிடம் ஒட்டுறது தான் ஒட்டும், அதுக்கு மேலே ஒட்டாது. ஸோ நீங்கள் ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய செம்மைப்படுத்தி வந்து கர்மா தான். அதை மட்டும் டீல் பண்ண, அதை மட்டும் கான்செப்ட் உங்களை அடிச்சுட்டு கால் கிடையாது. எதுலையுமே அதை சரி பண்ணுங்க தான் சொல்லுவோம். அதுதான் கர்மா இல்லைங்க சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? மற்றவர்களுக்காக கிறிஸ்துவிடம் டிமாண்ட் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம் சார், தாராளமாக வைக்கலாம், தப்பே கிடையாது. யாருக்கு வேணாலும் வைக்கலாம். நமக்கு தான் கேட்கணும், நமக்கு தான் செய்யணுன்ட்டு கிடையாது. யாருக்காக வேணாலும் நீங்கள் யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக யார் வேணாலும் டிமாண்ட் வைக்கலாம் சார், தப்பே கிடையாது சார். எந்த உயிர்களை யாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டலாம். அதே மாதிரி மற்றவர்களுக்காக கிறிஸ்துவிடம் தாராளமாக கோரிக்கைகள் வைக்கலாம்.
தப்பே இல்லை. வீட்டில் இருக்கும்போது கிறிஸ்டலை சட்டை பையில் வைத்துக் கொள்ளலாமா? வீட்டில் இருக்கும்போது கிறிஸ்டலை சட்டை பையில் வைத்துக் கொள்ளலாமா? சார், நான் எப்பயுமே எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், கடவுள் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல்னு சொல்லுவேன். கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு கடவுள். கடவுளை நான் வந்து சட்டப்பையில் எப்போ வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறது வந்து அது அந்த மாதிரியான கேள்வி. கடவுளோட நான் கான்டாக்டை வச்சுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க. ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஒரு எமர்ஜென்சி, ரொம்ப எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சியில் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் இறக்க வேண்டியது தான், 2 என்ஜினும் வேலை செய்யலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பைலட் ஒரு அலர்ட் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃப்ளைட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது, அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குது, இத்தனை 1000 ஃபீட்லேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டே வருது, கீழே கீழே வந்துகிட்டே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல, நத்திங் கேன் பி டன், எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, என்ன பண்ண முடியும்? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், நான் மாஸ்க்கு போயிட்டு வரேன், நான் இதுக்கு போயிட்டு வரேன், இல்லை கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வேண்டியது பண்ணிட்டு வரேன், அங்கே டைம் இருக்கா உங்களுக்கு? கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி அன்னதானம் பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கோ, கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி ப்ரே பண்ணுறதுக்கோ உங்களுக்கு டைம் இருக்கா? சொல்லுங்கள். எங்கேயாவது மசூதிக்கு போகிற டைம் இருக்குமா? இல்லை. அங்கே இங்கே ஃப்ளைட்டு கீழே இறங்கிட்டே வருது, கீழே இறங்கிட்டே வருது. அப்போ என்ன பண்ண முடியும்? அங்கேயே கடவுள் தானே நினைக்க முடியும். எல்லாரும் கையை தான் தூக்குவாங்க, கடவுளே காப்பாற்று, கடவுளே காப்பாற்று, கடவுளே காப்பாற்று. அந்த மாதிரி டைமில் நம்ம கொடுத்த அந்த எமர்ஜென்சி மெடிசன் சாப்பிட்டு மிராக்கிள் நடந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஃப்ளைட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை, நம்ம எல்லாரும் இறக்க வேண்டியது தான், கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்ஷன் கிடைக்கல, என்ன பண்ணுறது? எல்லாரும் கையோ கையோன்னு கத்திட்டு இருக்காங்க. பட் இவர் பாருங்கள், அந்த லக்கு, அந்த எமர்ஜென்சி பில்ஸ் தான் இருக்குது. எமர்ஜென்சி பில் என்ன பண்ணிக்கிறாரு, இவர் எடுத்து வாயில் போட்டிருக்காரு. எமர்ஜென்சி பில் இவர் வாயில் போட்டிருக்காரு. அப்புறம் அவர் கொஞ்சம் ஸ்டாரில் இருந்தால் எல்லாருக்கும் ஒரு மாத்திரை எடுத்தாலே போதும் ஆன் டைமில். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது, எல்லார் வாயிலையும் ஒரு 40-50 பேருக்கு. இவர் எல்லாரும் அழுறாங்க, கத்துறாங்க, ஓலம் விட்டுறாங்க. இது யூஎஸ்ல நடந்தது, எல்லாரும் அப்படின்றாங்க. பட் இவர் சென்சிட்டிவாக திங்க் பண்ணி டக்குன்னு எடுத்து ஒரு 4 மாத்திரை இவர் வாயில் போட்டு எல்லா வாயிலும் ஒரு மாத்திரை போடும். அடுத்த ஒரு மிராக்கிள், அதான் கடவுள். அடுத்த ஒரு அரை செகண்ட், 1 செகண்டில் அது மெஷின் திருப்பி ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. அப்போது எல்லாருமே ஹாப்பி. பைலட் டிக்ளேர் பண்ணுறாரு, ஒன்று ஆபத்து கட்டை தாண்டிட்டோம், திருப்பி ஒர்க் ஆக ஆரம்பிச்சு, பேலன்ஸ். அது மாதிரி போயிட்டு வந்து அவர் சொன்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன, கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருந்து இல்லினாய்ஸ் இதை போனார்னு நினைக்கிறேன், டெக்ஸாஸோ இல்லினாய்ஸ், ஸ்டார்டிங் வந்து கலிஃபோர்னியா கிளம்புறாரு, இல்லினாய்ஸோ டெக்ஸாஸ் ஸ்டேட்டுக்கோ போகிறார். அப்போ போகும்போது ஃப்ளைட் நடந்த இந்த விஷயம், இது ரியலாக நடந்த விஷயம், ஒரு 15 இயர்ஸ் பேக். சார், நான் அந்த எமர்ஜென்சி பில்ஸ் போட்டேன் சார் கரெக்டாக. ஸோ இதுதான் அந்த இறைவனை கான்டாக்ட் பண்ணக்கூடிய. அப்போ போய் கோயிலுக்கு போக முடியுமா? முடியாது. பட் இது எமர்ஜென்சி பில்ஸ் அங்கே இருந்ததுனால அவர் போட்டார். பட் இன்னும் கொஞ்சம் ஹைடெக்கில் போனோம்னா அது எமர்ஜென்சி பில்ஸ் போட்ட மாதிரி நினைச்சாலே வேலை செய்யும். அது ஹைடெக் ட்ரூத். இப்போதைக்கு அது வேண்டாம், இப்போதைக்கு இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும். அப்போ எமர்ஜென்சி பில்ஸ் சாப்பிட்டு அவங்க உடம்புல அது ஊறி அது பழக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் தவிர்க்க முடியாத சொல்ற மாதிரி எமர்ஜென்சி பில்ஸ் இல்லை. அப்போ நினச்சப்போ ஜஸ்ட் இறைவா, கிறிஸ்டல், அந்த பில்ஸ் சாப்பிட்ட மாதிரி நினைச்சாலே போதும், கடவுள் ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றி கொண்டு போட்டுருவார். இது ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் 15 இயர்ஸ் பேக். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த எமர்ஜென்சி மெடிசன் சொல்கிறோம், அதுலேயும் நிறைய விஷயங்கள் தான் இருக்குது. அதை பற்றியும் இது வரைக்கும் நம்ம சொன்னோம்னா ஒரு பாதி தான் சொல்லியிருக்கோம், மிச்சம் பாதி சொல்லலை. 50% தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம், இன்னும் 50% சொல்லலை. கிறிஸ்டலுக்கு வந்து 98% சொல்ல, 2% தான் சொல்லியிருக்கோம். எமர்ஜென்சி பில்ஸை வந்து 50% தான் சொல்லியிருக்கோம், 50% சொல்லலை. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இறைவனோட கான்டாக்ட் வச்சுக்கணும். நமக்கு அவர் தான் எப்பயுமே நமக்கு எல்லாம் பண்ணுவார். அந்த டைம் நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், நாசில் இன்ஹேல் பண்ணுறேன், ஹோல்டு பண்ணுறேன், எக்ஸேல் பண்ணுறேன், திருப்பி இன்ஹேல் பண்ணுறேன், எக்ஸேல் பண்ணுறேன், ஹோல்டு பண்ணுறேன்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. அதை சொல்ல வரேன். ஸோ இறைவனோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டா எனி மொமெண்ட் அவர் உங்களை காப்பாற்றுவார். அந்த கான்டாக்டை மட்டும் வச்சுக்கோன்னு தான் நான் சொல்கிறோம். நீங்கள் இறைவனோட கான்டாக்ட் வச்சுக்கிறேன்னு நினச்சி தப்பாக வச்சுருக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, முறையான இறைவன்கிட்ட இப்படி தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். கர்மாஞ்சிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு நானும் இல்லை, டாக்டர் இளங்கோ சொல்லிக் கொடுக்கல. டாக்டர் இளங்கோ மூலமாக இறைவனும் சித்த பெருமக்களும் சொல்லிக்கிறேன். ஐ ஆம் த டூல், அவ்வளோதான்.
நான் வந்து ஒரு காரணம் வரும். உங்கள் முன்னால் வந்து ஆவி ரூபத்தில் அப்படி வந்து சொன்னால் நீங்களே உட்கார மாட்டீங்க. இப்போ எத்தனை பேர் 75 பேர் உட்காந்து ஒருத்தர் கூட உட்கார மாட்டீங்க, எல்லாம் ஓடிடுவீங்க என்னமோ வந்திருக்குன்ட்டு. அதனால் உங்கள் மூலமாக ஒரு மனிதனை மனித உருவத்தில் டாக்டர் உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோதான். என் மூலமாக அவங்க தான் சொல்கிறாங்க, சித்தர் பெருமக்களும் இறைவனும் தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கே சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் அவங்க கொடுக்குற மெசேஜ் தான், நான் கொடுக்குற மெசேஜ் தான். டாக்டர் இளங்கோ சொல்லவே இல்லை. டாக்டர் இளங்கோ மூலமாக அவங்க பேசுகிறாங்க, டாக்டர் இளங்கோ மூலமாக அவங்க மெசேஜ் சொல்கிறாங்க. அதை உள்வாங்கி சந்தோஷமாக இருக்கிறதும் அடுத்த லெவலில் போகிறது உங்கள் கையில் இருக்குது. சரியா? வீட்டில் இருக்கும்போது சட்டை பையில் வைத்துக் கொள்ளாமனா வச்சுக்கலாம் சார், எப்பவுமே வச்சுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு மட்டும்தான் சொல்லுவேன், தாம்பத்திய உறவு கொள்ளுகின்ற நேரத்துக்கு மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சு, அந்த டைமில் மட்டும் திருமணமான பீப்புள் தாம்பத்திய உறவு கொள்ளுகின்ற நேரத்தில் மட்டும் அது மட்டும் எடுத்து, அப்போ மட்டும் வேண்டாம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து எனி டைம் கூட இருக்கலாம். உங்களுக்கு அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னா நைட்டில் கழட்டி வச்சிடணும். இல்லை பரவாயில்ல கனெக்டாக இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் கழுத்தை போட்டுக்கலாம். எப்பவுமே ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே வச்சுக்கலாம் சார். கடவுளை நம்ம கூட கடவுளுடைய கான்டாக்டில் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த பெரிய விஐபிஸ் எல்லாம் போனீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்ஸு, பிரசிடென்ட்ஸு, சீஃப் மினிஸ்டர்ஸு, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஹாட்லைன் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்களும் தெரியும், டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் தெரியும், ஹாட்லைன் எடுப்பாங்க. அந்த ஹாட்லைன் எடுத்தால் டைரெக்டாக அவங்க ஃபோனை எடுத்தாலே டைரெக்டாக கனெக்ஷன் யார்கிட்ட போகணுமோ அங்கே போயிடும். அவங்க இடத்துல டயலிங் எல்லாம் பண்ண தேவையில்லை. அடுத்து ஹாட்லைன் மீன்ஸ் டைரெக்டாக அந்த 2-3 ஃபோன் இருக்கும், ஒரு ஃபோன்லேயும் அந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, யாராருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைமில் டயல் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கும். இல்லை கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அங்கே மூலமாக கால் போகும், கண்ட்ரோல் மூலமாக போகும், இல்லைன்னா இவங்க டயல் பண்ணணும். பட் ஹாட்லைன் என்னென்னா அவங்க ரிசீவர் எடுத்தாலே கனெக்ஷன் அங்கே போய்டும். அது எதுக்காக? குயிக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்டை பாதுகாக்கின்ற நாட்டினுடைய தலைவர்களாக இருக்கின்ற அந்த பொறுப்பில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அதனால் ஹாட்லைன் எடுத்த உடனே வந்து ஹலோன்னா ஆப்போசிட்டில் யாருக்கு எடுக்கணுமோ அவங்க எடுப்பாங்க. செக்ரட்டரியா, மினிஸ்டரா யார் எடுப்பாங்களோ ஹாட்லைன் கனெக்ஷன் யார் கொடுத்து வச்சுக்காங்களோ எடுத்த உடனே கொடுப்போம் ஹாட்லைன். அதே மாதிரி கையில் கிறிஸ்டல் உங்ககிட்ட இருந்தனாலே ஹாட்லைன் தான். நீங்கள் கையில் உங்ககிட்ட கிறிஸ்டல் எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக கண்ட்ரோல் வந்து கடவுளுக்கு தான் போகும். யுவர் அண்டர் த 100% சர்வேலன்ஸ் ஆஃப் காட். 100% சர்வேலன்ஸ். கேமரா போடுறாங்க பார்த்தீங்களா, யுவர் அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ், யுவர் அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நாங்கள் வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறோம், நீங்கள் எது தப்பானா கண்டுபிடிச்சிருவோம், உஷாராக இருங்க அப்படின்னு நம்மளை எச்சரிக்கிறாங்க அவங்க. யூஆர் அண்டர் த சிசிடிவி சர்வைலன்ஸ் அப்படின்னா என்ன? நம்மளை மிரட்டுறாங்க, ஏய் நீ பார்த்துக்க, உஷாராரு, நீங்கள் எதாவது தப்பு தாண்டா பண்ண கோல்மால் பண்ண நான் கண்டுபிடிச்சிருவேன், என்ன பேக்காசு நான் கேமரா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளை அலர்ட் பண்ணுறாங்க அவங்க. அதானே இப்போ அதனுடைய அர்த்தம் அதானே. யூஆர் அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ் கேமரான்னு எதுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, அவங்க பாட்டு வச்சுக்கலாமே. அது நம்ம மிரட்டுறது, ஏய் பார்த்துக்கோ உஷாராரு, நீங்கள் எதாவது திருட்டு வேலை எதாவது பண்ணேன், வேறு ஏதாவது கோல்மால் பண்ணேன் நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் பார்த்துருக்கேன், கேமரா ஒருத்தர் பார்த்துருக்காரு ஆப்ரேட்டர், உஷாராரு, கடையில் திருட்டு வேலைலாம் வச்சுக்காது. ஸ்டோர்லலாம் போட்டுருவாங்க பார்த்தீங்களா, ஸ்டோரு மற்ற பப்ளிக் பிளேஸ்லாம் போட்டுருப்பாங்க. இதான் உஷாராரு, கண்டுபிடிச்சிருவேன், நின்ன பணம் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு மறைமுகமான தட்டனிங்க அது எச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கையில் கிறிஸ்டல் நம்ம எடுத்தோம் கொடுங்க, கொஞ்சம் ஒரு செகண்ட் தண்ணி மட்டும் கொஞ்சம் வச்சுனேன். தேங்க்யூ. ஸோ கிறிஸ்டல் உங்கள் கையில் லிங்கில் வந்துச்சு, அது கையில் எடுத்தாங்களே, நீங்கள் டைரெக்டாக இறைவனுடைய கண்ட்ரோலில் போயிடுவீங்க. கிறிஸ்டல் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது இறைவனுடைய அனுமதியை மீறி, இறைவனுடைய விருப்பத்தை மீறி உங்களை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. கையில் ஜஸ்ட் கிறிஸ்டல் இருந்தாலே போதும், டச் பண்ணாலே போதும். அதானே சொல்கிறோம். நீங்கள் எப்போனாலும் கூட வச்சுக்கலாம் சார். சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் நான் பனியன் போட மாட்டேன் சார், சட்டை தான் போடுவேன், பனியன் போடுற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சட்டை சும்மா காட்டில் ஒரு செயின் மாதிரி போட்டு, செயின் தான் அந்த நம்ம வந்து பவுச்சில் தானே கொடுக்குறோம், இந்த பவுச்சில் தானே கொடுக்குறோம். டிசைனாக பேக்கு, டிசைனாக அப்படிலாம் நம்ம கொடுக்கல. திஸ் நாட் ஜுவல்லரி. அழகுக்காக கொடுக்குறது கிடையாது. இது அழகுக்காகவோ ஃபேஷனுக்காக கொடுக்குறது இல்லை. இது நம்மளை 24 மணி நேரம் நம்மளை கண்காணித்து நம்மளை பாதுகாத்து தப்பான வழியில் போகாமல் சரியான வழியில் கொண்டு போய் இறைவனோட சேர்த்துறது. அது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கைட் பண்ணுறது. நம்ம வாழ்க்கையில் எது பண்ணால் கஷ்டப்படுவோம் அதை அவாய்ட் பண்ணுறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதையெல்லாம் காட்டி கொடுக்கும். நம்ம எதையெல்லாம் நம்ம தப்பு பண்ணால் கஷ்டப்படுவோம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கொடுக்கும், ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். எது நல்லது, எது கெட்டது, எது சரியானது, எது தவறானது, ஏழை போனால் நல்லது, ஏழை போனால் கெட்டது, நமக்கே செல்ஃப் டியூட்டிங் பண்ணும்.
சுயமாக உணர வைக்கணும். யாரையும் போய் டிபெண்ட் பண்ண தேவை, எந்த குருக்கிட்டையும் போய் கேட்க தேவை, யாரையும் போய் கேட்க வேணும். எல்லாமே இது எடுத்துக்கும், அண்டர்டேக் பண்ணிக்கும். பிகாஸ் யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிவைன், இறைவன். ஸோ அந்த கான்டாக்டை முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோ. தாம்பத்திய ஒரு கொள்கின்ற நேரத்துக்கு மட்டும் கணவன் மனைவி அதை தனியாக எடுத்து வைங்க, அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பெரும்பாலும் உங்கள் கழுத்தில் செயினில் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. நான் லேடிஸ்குள்ள அதான் சொல்லுவேன். ஏதாவது மாங்கல்யத்தில் போட்டுக்கோங்க, இல்லை ஏதாவது செயினில் போட்டுக்கோங்க. அது மேரிடாக இருந்தாலும் சரி, அன்மேரிடாக இருந்தாலும் சரி. மேரிடாக இருந்தால் மாங்கல்யத்தில் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை இல்லை ஏதாவது செயினில் கூட போட்டுக்கலாம். எவ்வளோ கிறிஸ்தவருடைய கான்டாக்ட் நம்ம இருக்கணுமோ அவ்வளோக்கும் நல்லது சார். அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண வேண்டாம். ஸோ எப்போல்லாம் கிறிஸ்தவருடைய கான்டாக்ட் இல்லையோ, எப்போல்லாம் கிறிஸ்தவருடைய கான்டாக்ட் வெளியே வந்துருக்கிறோமோ, அப்போல்லாம் நம்ம சஃபரிங் நமக்கு வரும், ஏதாவது ஒரு வகையில் வரும். நானே அதை நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய டைம் அனுபவப்பட்டிருக்கேன். கிறிஸ்டல் இப்போ தான் 2 கிறிஸ்டல் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் 1 இயராக. அதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டல் தான். அந்த ஒரு கிறிஸ்டலில் போடுவோம், அது கிளன்சிங்கில் இருக்கும். அது கிளன்சிங்லேருந்து எடுக்க மாதிரி ஏதாவது தடங்கள் வரும். அந்த டைமில் சரி வெளில போயிடுவோம், வேறு ஏதாவது பண்ணுவோம். பட் ஏதாவது ஏழை மாட்டிக்குவோம். திருப்பி ரெவி பண்ணி ஏன்டா இது இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா கிறிஸ்டலினுடைய அந்த கண்ட்ரோலை நம்ம வெளியே வந்துட்டோம், அதனுடைய இதுலேருந்து இல்லை. அப்போது திருப்பியும் கிளன்சிங் பண்ணிட்டு எனர்ஜைஸ் பண்ணிட்டு கிறிஸ்டலை யூஸ் பண்ணும்போது நம்ம அது சேர்ப்போம். அப்போ எப்போல்லாம் வந்து கிறிஸ்டனுடைய தொடர்பில் நம்ம இல்லையோ, கிறிஸ்டனுடைய கான்டாக்ட் நம்ம இல்லையோ, அப்போல்லாம் சில தவறுகள் நடந்திருக்கு. நம்ம எடுக்கிற முடிவுகள் தப்பாக போயிருக்கு. தவறான நபர்கள்கிட்ட நம்ம மாட்டியிருக்கிறோம். நம்ம தப்பான நபர்கள்கிட்ட நம்ம போய் மாட்டிக்கிறோம். அவங்க நம்மகிட்ட வருவாங்க, நாம் அவங்ககிட்ட போகிறோம், தப்பான முடிவுகள் எடுப்போம், சஃபர் ஆகும். சொன்னால் கிறிஸ்டல் அப்படின்னா கடவுள்னு வச்சுக்கணும், கடவுளே தான், வேறு எதுவுமே கிடையாது. அதான் சொல்லுவோம், கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு இறைவன், இறைவன் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல். கூடவே வச்சுக்கலாம். அப்போது கடவுளை நான் கூடவே வச்சுக்கலாமா சார் அப்படி கேட்குற மாதிரி கேள்வி இது, தப்பு இல்லை. பட் எவ்வளோ மேக்ஸிமம் வச்சுக்கணும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, யாராக இருந்தாலும் கூட கிறிஸ்டல் இருக்கிறது, அது கடவுளே கூட இருக்கிற மாதிரி சார். எஸ், ஒரே ஒரு கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை, கிளான்சிங் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அது உங்களுடைய ஆறாவில் இருக்கின்ற, உங்களுடைய டிஎன்ஏல இருக்கின்ற, உங்களை சுற்றி உங்கள் சர்க்கம்சஸில் என்னென்ன இருக்கோ எல்லா நெகட்டிவும் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நம்ம டெய்லி அழுக்காகிறோம் குளிக்கிறோம், டெய்லி அழுக்காகிறோம் குளிக்கிறோம், டெய்லி அழுக்காக குளிக்கிறோம். நேற்று குளிச்சோமே, இன்னைக்கு ஏன் குளிக்கணும் அப்படி தெரியுங்க. இன்னைக்கு அழுக்காயிட்டோம், ஆனால் குளிக்கணும். அதே மாதிரி கிறிஸ்டல் என்ன பண்ணும், உங்களுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கின்ற, உங்களுடைய ஆறாவில் இருக்கின்ற, உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள், விலங்குகள், மற்றவங்க சர்க்கம்சஸ் இருக்கு இல்லையா, உங்கள் சூழ்நிலைகள், என்வரன்மெண்ட், அங்கே என்னென்னலாம் இருக்கும், எல்லாம் நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் இழுத்துக்கிட்டே இருக்கும், அதனுடைய வேலை அதுதான். அங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால அதை வந்து நாம் வந்து அந்த சால்ட் வாட்டர் ப்ளஸ் நாம் வந்து சித்தர்கள் மூலமாக எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குற அந்த ஜஸ்ட் பிஞ்சு போட்டால் போதும், கொஞ்சம் போட்டால் போதும். எல்லாமே ரொம்ப வந்து ஹை பவராக பண்ணி கொடுக்குறதுனால நிறைய போடணும் கிடையாது. சும்மா மூக்குப்பொடி போடுவாங்க பார்த்துக்கலாம், ஸ்னஃப் மூக்குப்பொடி போடுவாங்க. அதனால் சும்மா கொஞ்சம் எடுத்து நீங்கள் சால்ட்டு, ஆர்டினரி சால்ட்டு எங்கே அவைலபிளாக இருக்கும், அந்த சால்ட்டு வாட்டரில் ஒரு ஒரு 500 ml மாதிரி வாட்டரில் எடுத்துகிட்டு சொல்லிப்பாங்க. டெமோலாம் இருக்கும், யூடியூப்பில் நிறைய டெமோ தான் இருக்கும், நம்ம வெப்சைட்லேயும் இருக்கும், பார்த்தாலும் தெரியும். போடும்போது கூட இந்த பவுடரையும் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி. ஸோ கிளன்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ரொம்ப முக்கியம். கிளன்சிங் பண்ணாமல் கிறிஸ்டல் யூஸ் பண்ணக்கூடாது. கிளன்சிங் யூஸ் பண்ண, பட் அது வந்து மினிமம் 1 டேலேருந்து 7 days வரைக்கும் பண்ணணும்னு சொல்லுவேன். அது இட் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அக்கார்டிங் டு த கண்டிஷன் ஆஃப் தேர் நெகட்டிவ் கர்மாஸ் அண்ட் ஈவில் எஃபெக்ட்ஸ். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பொறுத்து நம்ம சொல்லுவோம். சரியா? இரவில் தூங்கும்போது கிறிஸ்டலை எங்கு வைப்பது, அதுதான் அதுக்கு ஆன்சர் இதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இரவில் தூங்கும்போது கிறிஸ்டலை எங்கு வைப்பது, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் இந்த சாமியரம்னு சொல்லுவாங்க, பூஜை அறைன்னு சொல்லுவாங்க, அங்கே வச்சுக்கோங்க, அங்கே வச்சுக்கலாம். அங்கே இன்னும் சாதாரண பாக்கெட்டில் இருந்தால் கூட போதும். அது இங்கே தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கணும், இங்கே இருக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சில பேர் என்ன பண்ணுறாங்க, சார் நான் வந்து நைட்டில் படுக்கும்போது பூஜை அறையில் போய் வச்சிடுறேன் சார், நான் அதுக்கு பிறகு மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க. அப்படியும் வச்சுக்கலாம். பட் பூஜை அறையில் தான் வைக்கணும்னு கிடையாது. இப்போ மற்ற மதத்தில் என்ன பண்ணுவாங்க, மற்ற மதங்கள் இருக்கிறவங்க இந்துக்கள் வந்து பூஜை அறையில் வைக்கிறாங்க, மற்ற மதங்கள் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே வைக்கணும்னு தெரியாது. ஆனால் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம உடம்போட நைட்டில் தூங்கும்போது உங்களுக்கு அனீசியாக இருக்குது, உறுத்துது, கஷ்டமாக இருக்குது, பேரண்ட் படுக்கும்போது அனீசியாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் சட்டையிலேயே மற்ற இடத்துல சேஃபாக எங்கேனாலும் வைக்கலாம். எனி பிளேஸ் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம உடம்போட அட்டாச் பண்ணி இருக்க வேண்டாம். நைட்டில் கூட சாதாரண மற்ற நாளில் நீங்கள் தூங்குறீங்க கூட அனீசியாக இல்லை அப்படின்னா வச்சுக்கலாம், கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அனீசியாக இருக்குன்றவங்க ஃபீல் பண்ணவங்க மட்டும் அதை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு உறுத்தும், 2 படுக்கும்போது உறுத்துது சார் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதை சேர்க்கலாம், தப்பு கிடையாது. இரவில் தூங்கும்போது கிறிஸ்டல் எங்கேனாலும் வச்சுக்கலாம். சிறுநீர் மலம் கழிக்கும்போது சட்டை பாக்கெட்டில் இருக்கலாமா, தப்பு இல்லை சார், இருக்கலாம் சார்.
சில பேர் சொல்லுவாங்க ருத்ராட்சம் போடும்போது கூட நீங்கள் வந்து டாய்லெட் போகிறீங்க, பாத்ரூம் எல்லாம் போகிறீங்க, 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எப்போ போனாலும் அதை கழட்டி வச்சுட்டு போகணும், கழட்டி வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. பட் போட்டுட்டு போனால் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது சார், தப்பு கிடையாது சார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில சில விஷயங்கள ஒரு முறை சைவம் சம்மந்தப்பட்ட ஒரு மடாதிபதியினுடைய மீட்டிங்க்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். இங்கே சென்னையில் டி நகரில் திருவாவடுதுறை ஆதீனமா ஏதோ ஒரு ஆதீனம், அந்த இதுக்கு போயிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போது அந்த மீட்டிங்கில் சொன்னாங்க, நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் போகும்போது கூட அதை கழட்டி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது, 100% சரின்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, அது அது கழட்டி வச்சுட்டு போனால் நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதுக்காக கழட்டி வைக்காமல் பாத்ரூம் போயிட்டேன்னா பெரிய குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பவர் குறைஞ்சி போயிடும், குற்றம், அது வந்து கண்டாமினேட் ஆகிடும், அப்படிலாம் கிடையாது. அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். டாய்லெட் பாத்ரூம் போகும்போது அது வேண்டாம்னு சொல்லி எடுத்து வைக்கிறோம். அப்புறம் எமர்ஜென்சியாக வருது, வயிறு கலக்கு ரொம்ப அவசரமாக, அப்போ கழட்டி வச்சுருக்க முடியுமா? அப்போ போயிட வேண்டியதுதான். ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, ரொம்ப எமர்ஜென்சி, டாய்லெட் போகணும், வழியிலே உங்களுக்கு டாய்லெட் போயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அப்போ அந்த டைம் அதை கழிச்சு வச்சுக்கணும், தேவையில்லை. நாட் நெசசரி. இறைவன் ரொம்ப கருணை உள்ளவர் சார். அப்படின்னா மனுஷன் கஷ்டப்படும், நம்ம தான் சார் தப்பு தப்பாக பண்ணிட்டோம். இறைவன் ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர். அவருடைய கருணையை வந்து உணர்ந்து பார்த்தவங்க தான் தெரியும். இறைவனை பார்க்காதுன்னா தெரியல உங்களுக்கு. பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்களும் குடிச்சவராக போயிட்டு எல்லாரையும் குடிச்சவராக போக வச்சிருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகவாதிகள் நான் கடவுளை பார்த்தேன், நான் கடவுள்கிட்ட பேசினேன், நான் கடவுளாக ஐக்கியமாயிட்டு வந்தேன் அப்படின்னு தப்பாக அவங்களே ஏமாத்திக்கிட்டு மக்களையும் குட்டி செய்வராக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே கடவுளை பார்த்தவங்க இப்படிதான் ராங் கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கடவுள் கருணை உள்ளவன். இப்போ கிறிஸ்டல் போட்டிருக்கீங்க, சரி டாய்லெட் பாத்ரூம் போகும்போது நம்ம கழட்டி வச்சிடலாம், நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்தால் கழட்டி வச்சுக்கணும். கழட்டி வச்சுட்டு போங்க, போயிட்டு வந்த பிறகு திருப்பி போட்டுருங்க, தப்பு கிடையாது. பட் ஒரு எமர்ஜென்சி, இப்போ நான் சொன்ன ரொம்ப எமர்ஜென்சி, வயிறு கலக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, உடனே போயாகணும் அப்படின் போது அப்போ கிறிஸ்டல் எடுத்து வச்சுட்டு தான் போகணும்னு அவசியம் கிடையாது, போட்டுக்கிட்டே போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ என்ன, கிறிஸ்டல் கோச்சிக்காது, கிறிஸ்டனுடைய பவர் வந்து குறையாது, கண்டாமினேட் ஆகிடாது, கிறிஸ்டல் கண்டாமினேட் ஆகிடாது, பவர் குறைஞ்சிடாது. அப்போ நான் கழட்டி வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட காலோட டாய்லெட் போயிட்டு கஷ்டப்பட வேண்டாம், அப்படி கிடையாது. கடவுள் கருணை உள்ளவர், கடவுள் ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர். நம்ம தான் சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். நம்ம குறை சொல்கிறோம், திட்டுறோம், கடவுள் கண்டுக்கலன்றோம், இந்த கடவுளை விட்டு அந்த கடவுளை மாற்றுன்றோம், இது சரியில்லை அவர் சரியில்லை மாற்றுறோம். நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் நான் வீடியோவில், பல வீடுகளில் நிறைய கிளாஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன். நம்ம தான் கடவுளை மாற்றுறோம், நம்மளுடைய அறியாமையினால மாற்றுறோம். இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் இந்த மதம் சரியில்லை, அந்த மதம் சரியில்லை, இந்த மதம் மாறுறவங்களாம் இருக்காங்க, தப்பு தெரியல அவங்களுக்கு. அவங்க கடவுளை வந்து உங்களுக்கு எந்த மதத்தில் பிறக்க வச்சிருக்காரோ அதிலே இருந்தாலே போதும். அவரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிறக்க வச்சிருக்கிறார். அவரு அதாவது நம்ம அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, நாம எப்பேற்பட்ட கேடிங்க பாருங்க. நம்ம அவரை குறை கண்டுபிடிக்கும். அவரு இந்த ஜென்மத்துல இன்னார்கிட்ட, இந்த நாட்டுல, இந்த மாநிலத்துல, இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் இந்த மதத்துல இந்த கம்யூனிட்டில இப்படி போறேன்னு ஒரு காரணத்தோட தான் போட்டிருக்காரு. காரணம் இருக்கு, காரணத்தோட தான் போட்டிருக்காரு. அதெல்லாம் இல்லை நான் வந்து இறைவனை வந்து நான் இப்படி சரியா உணர்ந்து விட்டேன், நான் இந்த மதம் மாறிட்டேன் அப்படின்னு மதம் மாறுறாங்க. தெரியல, தப்பு, தெரியல, ஃபீல் பண்றாங்க. அடாடா இந்த மதம் மாறிட்டோமா, அந்த மதம் மாறிட்டோமான்னு ஃபீல் பண்ணாங்க, சந்தோஷம் படுறாங்க. அதாவது இந்துக்கள் முஸ்லீம்களாக மாறுறாங்க, முஸ்லீம்கள் இந்துக்களாக மாறுறாங்க, இந்துக்கள் கிறிஸ்டினாக மாறுறாங்க, கிறிஸ்டின்ஸ் இந்துக்களாக மாறுறாங்க. இதெல்லாம் அறியாமை காட்டுகிறது. கடவுள் வந்து உங்களை பர்பஸ்க்காக தெளிவாக கரெக்டாக டிஃபைன் பண்ணி தான் போடுறாரு. அப்போ நீங்கள் என்ன இதில் இருக்கீங்களோ அது வந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறார். அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறார், அவரில் குறை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்ன நினைக்கிறாங்க, இது ஒன்றும் இந்து மதம் சரியில்லை, இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை நிறைந்திருக்கு, நான் இஸ்லாத்துக்கு மாறுறேன், இந்து மதம்லாம் சரியில்லை, இந்த கடவுள்லாம் வேஸ்ட்டு, நான் வந்து இதுக்கு மாறுறேன், கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறேன், இல்லை இயேசு ஒன்றும் அப்படி ஒன்றும் சகப்பல்ல சரிப்பட்டு வர, நான் இந்துவாக மாறிடுறேன், அல்லாஹ் ஒன்றும் சரியில்லை, நான் இந்துவாக மாறுறாங்க, மாறி இருக்காங்க நிறைய பேர். நீங்களே உங்கள் சமுதாயத்தில் நீங்களாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மாற வேண்டிய அவசியம் தான் கிடையாது. இந்த பிறவியில் நீங்கள் பாருங்க, நாத்திகனாக கூட நம்ம சில பிறவிகளை பறந்துக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு மனிதன் இறைநிலை அடையறதுக்கு முன்னாடி கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற நாத்திகனாகவும் பல பிறவிகளை எடுக்க வேண்டும். நாத்திகனாகவும் அவன் பிறவிகளை எடுத்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவாக சொல்லுது இந்து மதம். இந்து மதத்தில் அதெல்லாம் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொல்றீங்களே
அவர் மடாதிபதி, இந்த மடாதிபதி, அவர் ஆதீனம், இந்த ஆதீனம், அந்த ஆதீனம், ரைட் ஓகே. அவங்களுக்கே கூட தெரியாது. அவங்க பிடிச்சதுக்கு நான் பிடிச்ச மசலுக்கு 3 கால் தான் சொல்லுவாங்க. இதுதான் சிறந்தது, இதான் உயர்ந்ததுன்னுவாங்க, இதுதான் உயர்ந்தது அப்படின்னுவாங்க. என்னுடைய குரு சுந்தரராஜன் என்ன பண்ணாரு, அவர் வந்து வைணவர், நான் வந்து சைவ வழியில் பிறந்தவன். அவர் ஒரு முறை லண்டன்ல வந்திருக்கும் போது, நீங்கள் வந்து வைணவத்துக்கு வந்துடுங்க, சைவராக இருக்கிறீங்க, சைவமாக இருக்கீங்க, நீங்கள் நான் வந்து சைவத்தில் பிறந்தவர், வைணவராக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வைணவராக மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் வீட்டிலலாம் கேட்டார், என்னம்மா வந்து நான் வந்து உங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு போகிறோம்மா, கூப்பிட்டு போயிட்டு அவரை வைணவராக மாற்றி சம்ரட்சணமே ஏதோ சொன்னார். சம்ரட்சணம், நான் ஸ்ரீபெரும்பூர் ஜீயர்கிட்ட கொண்டு போயிட்டு நான் சம்ரட்சணம் பண்ணி வாங்கிட்டு வரேம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, ஐயா அது நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கெல்லாம் வந்து அது ஒன்றும் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது, நீங்கள் பண்ணுங்க. எங்கிட்டையும் கேட்டார், என்ன நீங்கள் எப்படி அப்படி போகிறீங்களா இப்படி போகிறீங்களா, இப்போ பாருங்க ஒரு டெஸ்ட் இது, நீங்கள் சைபராகவே இருக்கிறீங்களா இல்லை வைணவத்துக்கு வரீங்களா? நான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க இறைவன் ஒன்று அப்படின்ட்டு, அது சைவராக இருந்தாலும் வைணவராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சி கிடையாது, நீங்கள் தான் பண்ணணும்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் செய்யுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு கடவுள் ஒன்று காட்டி கொடுத்தோம், நீங்கள் தான் காட்டி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு காட்டி கொடுத்துருக்கீங்க, இறைவன் தான் ஒன்று, ஒரே இறைவன் சொல்லிட்டு எனக்கு கண்ணயோகி சொல்லி கொடுத்துருக்காரு, நீங்களும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய குருமார்கள் எனக்கு எல்லாமே தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இறைவன் ஒரே ஒருத்தர் தான். பள்ளியாசிரியர் கண்ணையோகி எனக்கு போட்டு சொல்லி கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடி வேறு கடவுள்னு நினச்சேன், இல்லை அது எல்லாமே ஒன்று தானே அவர் புரிய வச்சார். அதுக்கு மேலே நீங்களும் புரிய வச்சுருக்கீங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, நீங்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிட்டு ஜீயர்கிட்ட கொண்டு போயிட்டு உங்களை சம்ரட்சணம்னு சொன்னார் அந்த வேர்டு, பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, உங்கள் விருப்பம் அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அவர்கிட்ட ஜீயர்கிட்ட வாங்கிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் அது ஒரு நல்ல பேர், அவர் பேர் நம்ம ஸ்ரீமதர் கூப்பிட்டு போனார். போயிட்டு சம்ரட்சணம் அவங்க ஏதோ ப்ராசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அந்த வைணவத்துக்கு வர்றதுக்காக சில ப்ராசஸ் எல்லாம் வச்சாங்க, எனக்கு தெரியாது. எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கையில் ஒரு இது மாதிரி வச்சு சூடு போட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ சம்ரட்சணம் பண்ணுவாங்க. அது ஜீரோ வந்தார், கூப்பிட்டு போயிட்டு வச்சுட்டு இந்த கையில் ஏதோ ஒரு சூடு போட்டார், இந்த கையில் ஒரு சூடு போட்டார். என்னங்க ஏன் சூடெல்லாம் போடுறீங்க? அது முறை தான், அது அப்படிதான் அப்படின்னாரு. ஓ இப்படியெல்லாம் ஒரு முறை இருக்கா? எனக்கு அப்போ தான் தெரியும், எனக்கு தெரியாது, நாங்கள் போன பிறகு தான் தெரியும். அவர் ஜீரோ வந்தார், ஏதோ ப்ராசஸ் எல்லாம் பண்ணார், அப்புறம் எம்டி ஸ்டொமக்காக இருக்கணும்னாங்க, அப்புறம் அது முடிஞ்ச பிறகு தயிர் சாதம் சாப்பிடணும்னாங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் ரைட் ஓகே. ஸ்ரீபெரும்புதூர் ஏதோ நல்ல பேர் ஞாபகத்துக்கு போட்டு கையில் எடுத்தார். ஏதோ பார்க்குறா போல இருக்குது. நம்ம காது குத்தும் போது ஆச்சாரி பார்க்கும் பார்த்தீங்களா, குழந்தைங்க கம்முன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு காது குத்தும் போது தான் அழுவும், காலை குத்து அது இருக்கு, அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கும் நல்லா, ரைட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அவர்கிட்ட நரக்குன்னு குத்தும் போது கத்தவொடனே வாழைப்பழம் வாயில் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைங்க வாழைப்பழம் வாயில் வச்சுருவாங்க. அதே மாதிரி எடுத்தார். நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல, ப்ரொசீஜர் தெரியல. எடுத்தா நல்லா சூடு பண்ணார், ஏதோ பார்க்குறாரு போடுக்குதுன்னா புஸ்குன்னு வச்சுட்டாரு இங்கே, அப்புறத்துக்கு இங்கே வச்சுட்டாரு. என்ன சார் இது, ஐயோ என்னடா இது, ஐயா என்ன இது இப்படி, அது ப்ராசஸ் இருக்கு, சம்ரட்சணம், அது அப்படிதான் கொஞ்ச நேரம் இது இருக்கும், சரியா போடுங்கனார். ஆல்ரெடி குழந்தைங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊசி போடும்போது கொஞ்சம் வழியாக இருக்கும், எறும்பு மாதிரி இருக்கும், அப்புறம் சரியா போடும். அது மாதிரி சின்ன குழந்தை சொன்ன மாதிரி சொல்றாரு, கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் சரியா போடும். இந்த கையில் போட்டார், 2 கையிலையும் போட்டு சரி வந்துட்டாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அப்புறம் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, பாருங்க அது இறைவன் வந்து எப்படி வழிகாட்டான்னு. அப்புறம் ஃபீல் பண்ணுறாரு, நான் வந்து நீங்கள் சைவராக இருந்தீங்க, பிறப்பால் சைவராக இருந்தீங்க, ஆனால் வந்து நான் உங்களை வந்து நான் வைணவன்றதுக்காக உங்களை கூப்பிட்டு போய் அந்த ஸ்ரீபெரும்பூர் கூப்பிட்டு போயிட்டு சம்ரட்சணம் பண்ணிட்டு உங்களை வந்து வைணவனா மாற்றிட்டேன். எனக்கு என்னமோ கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குன்ற, போயிட்டு வந்த பிறகு எனக்கு என்னமோ வந்துட்டு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, இது எனக்கே தப்பாக படுது, சரியில்லையே. நீங்கள் சைவராக பிறந்திருக்கிறீங்க, சைவராக இருந்திருக்கிறீங்க, உங்கள் பாரம்பரியம் சைவ பாரம்பரியத்தில் வந்திருக்கிறீங்க, நான் போய் உங்களை வைணவனா மாற்றிட்டேனே, அது தப்பாச்சே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கே அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் என்ன, நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் சொன்னீங்க, நான் வந்தேன் போனேன், இதை போய் என்ன இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏக இறைவன் தான் அப்படின்னு. அப்புறம் அவர் அன்னைக்கு ஒன்று சொல்ல, மறுநாள் காலையில் மெடிடேஷனில் உட்காந்துட்டு அவர் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அந்த மெடிடேஷனில் நாலேஜ் வந்திருக்கு, அவருக்கு வந்திருக்கு, தப்பு தான், நான் பண்ண தப்பு தான், நீங்கள் பிறப்பால் சைவர், ஆனால் நான் உங்களை குருன்ற முறையில் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் மறுக்கலை, குருன்ற முறையில் நீங்கள் மறுக்கலை, சரி ஓகே நான் ரெடின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க,
ஆனால் அது தப்புன்னு எனக்கு தியானத்தில் இப்போ எனக்கு வருது. நீங்கள் அப்படி பண்ண தப்புன்னு சொல்லி வருது. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன குரு நம்மகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. குரு போய் நம்மகிட்ட போய் கேட்கலாமா? நாம அவர்கிட்ட கேட்கலாம், ரைட், ஓகே, பிகாஸ் நம்ம சீடன். குரு போய் நம்மகிட்ட கேட்கலாமா? ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. என்னையா அப்படிலாம் வேண்டாம், நீங்கள் சொன்னீங்க, நீ சொன்னதுனால நான் பண்ணேன், அவ்வளோதான். எனக்கு அதில் நான் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒன்றும் கிடையாது. நான் செய்வேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதில் மாற்று கருத்துலாம் சொல்லலை. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னாலும் நான் வந்தேன் பண்ணேன். அப்படியா? அப்போ சொன்னார், எனக்கு இல்லாத பக்கம் உனக்கு இருக்குது பார்த்தியா? அதான் சொன்னேன், எனக்கு அந்த பக்கம் இல்லை. நான் வைணவன், பிறப்பால் வைணவன். ஆனால் நான் வைணவமாக இருக்கிறேன். நீ உங்களை மாற்றணும், நான் மாற்றிட்டேன், தப்பு. ஆனால் அதே நீங்கள் எனக்கு மறுப்பு சொல்லலை பார்த்தியா? நீங்களும் சொல்லலை, உங்கள் வைஃபும் சொல்லலை, யாருமே சொல்லலை. ஆனால் சொன்ன மாதிரி கரெக்டாக கேட்டு வந்துங்க. இதே ஒரு எங்களுடைய வைணவர்களாக இருக்கவங்களே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மடத்துக்கு வாங்க, ஜீரை பாருங்க, இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் கூட யாரும் வரமாட்டாங்க. ஈவன் என் பையனே கூட வரமாட்டான். சில டைமில் கூப்பிட்ருக்கேன், மடத்துக்கு போகலாம் வானா, என் பையனே வரமாட்டான். ஆனால் நீங்கள் வந்து சரிங்க பார்த்தீங்க, யூ ஆர் கிரேட் சொல்லிட்டு அவரு எங்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஐயா எல்லாம் வேண்டாம், பெரிய வார்த்தைகளும் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னேன். இது எதுக்காக இந்த இன்சிடென்ட் சொல்கிறேன்னா, அவர் குருவாக இருந்தாலும் அவர் குரு சொன்னதை நான் மறுக்கலை. ஆனால் அது செஞ்சு தவறுன்னு அவரே உணர்றாரு. அப்போ குருவே தவறு செய்து விட்டேன், நான் சீடனுக்கு தவறு செய்து விட்டேன். ஆனால் சீடன் ஏற்றுக்கொண்டான். நான் சொல்லி கொடுத்ததை சீடன் ஏற்றுக்கொண்டான். அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் அவருக்கு சொல்ல, அவன் என்னை விட உயர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓ, சீடன் வந்து குருவை விட உயர்ந்து விட்டான் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொன்னார். அதான் உண்மை. குரு சொன்னார், ரைட், ஓகே. என்னுடைய பார்வையில் சைவம் வேணுமே எல்லாம் ஒன்று. எந்த மதமாக இருந்தாலும், இந்து மதத்திலே 6 பிரிவுகள் இருக்கு, எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று. தெரியாதவங்க சண்டை பிடிச்சிருக்கு. அப்போ தான் சொன்னார், எங்கிட்ட எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னார், அம்மா வந்து நான் குரு, எனக்கே உங்கள் வீட்டுக்காரர் சீடனாக இருந்து பாடம் கற்றுக் கொடுத்துருக்காருமா. நான் குரு, உங்கள் வீட்டுக்காரர் சீடன். ஆனால் அவர்கிட்டேருந்து நான் பாடம் கற்றுருக்குறேம்மா. எப்படி கடவுளை ஏற்றுக்கொள்வது, கடவுள்கிட்ட எப்படி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காருமா. அவர் தாம்மா குரு, நான் சீடன்மா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி சொன்னார் என் ஒய்ஃப்கிட்ட. அவர் தான் குரு, நான் சீடன். நான் குருன்னு நினச்சிட்டு இருந்தேன் நேற்று வரைக்கும். அவர் சீடன் நினச்சிட்டு இருந்தேன். இளங்கோ சீடன் கிடையாது, இளங்கோ தான் குரு, நான் சீடன் ஆயிட்டோமா அப்படின்னாரு. உண்மை. இது வந்து அந்த அந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறோம். அது தெரியாதனால சண்டை பிடிக்கும். இன்னைக்கு உலகத்தை எவ்வளோ சண்டை பிடிக்கிறேன், நான் பெருசு நீ பெருசு, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன பார்க்கணும்னா அதை இருந்துட்டு போகிறேன். கடவுளுக்கு தெளிவாக தான் படைச்சிருக்காரு. இந்த மத மாற்றம், இந்த ஜாதி மாற்றம், அப்புறம் வந்து இந்த நிறைய செக்ஸ் இருக்குது, மாறி மாறி இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் மாறி மாறி, அதெல்லாம் தேவையில்லை. கடவுளை ஒரு காரணத்துக்காக தான் போட்டிருக்காரு. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம போதும். சரியா? அதனால் ஏதோ பேசணும், இது வந்துட்டோம். ஸோ சிறுநீர் மடம் கழிக்கும்போது சட்டை பாக்கெட்டில் வைக்கலாம் ஒன் தப்பு, அதெல்லாம் ஒன்று தப்பு கிடையாது. அதாவது எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் ஒரு டைம் இருக்குன்னா எடுத்து வைங்க, தப்பு கிடையாது. ஒரு ஆச்சாரம், சரி பாத்ரூம் போகிறோம், ஒரு நெகட்டிவ் பிளேஸ், அது ஒரு கண்டாமினேட் பிளேஸ், அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி புனித்தன்மை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தப்பு கிடையாது. பட் ஆனால் அப்படி கட்டி வச்சுட்டு தான் போயாகணும் கட்டாயமெல்லாம் கிடையாது. அது ஒரு இயற்கை நிகழ்வு, தப்பு கிடையாது. இந்த பாயிண்ட் வச்சு தான் மேல்மருத்துவர் அடிகளார் வந்து இப்படி கொண்டுட்டார். பெண்கள் மென்சஸ் டைம்லேயும் வந்து கோயிலுக்கு வரலாம், அவருக்கு ஏதோ புரட்சி பண்ணார். ஒரு புரட்சி, அவருக்கு நிறைய அவார்டெலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது தவறு. கோயிலில் வந்து மாதவிளக்கு டைமில் பெண்கள் போகக்கூடாது. அது எந்த கோயிலாக இருந்தாலும், ஆதிபராசக்தி கோயிலாக இருந்தாலும் கூட போகக்கூடாது. அது அவர் தப்பு தான். அது ஏதோ பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு காரணத்தோட என்னுடைய ஆங்கியோட தான் அதுவும் நடந்திருக்கு. பட் அது தவறு. மென்சஸ் டைமில் ஏன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது? ஏன்னா எல்லாருமே வந்து மென்சஸ் டைமில் கோயிலுக்கு போகக்கூடாது, இறைவனை வழிபடக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லும்போது இவர் ஒரு புரட்சியாளர் தானே. ஏன் நான் கட்டிக்கிற கோயிலில் வந்து அம்மா சுயம்போ வந்தாங்க, ஆதிபராசக்தி சுயம்போ வந்தாங்க, எல்லாம் பெண்கள் ஒன்று தான், எல்லாம் இயற்கை நிகழ்வு தான். அந்த இயற்கை நிகழ்வுல போயிட்டு அது ஏன் போய் கடவுளை வேண்டான்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு ஆங்கிளில் பார்க்குறாரு. அடிக்கிறாரு வந்து பங்கார அடிக்கிறார், அவர் ஒரு ஆங்கிளில் பார்க்குறாரு. அந்த ஆங்கிள் மற்ற மக்களுக்கு வந்து ஓகே, ரைட்டு, எல்லாரும் கடவுள் வேண்டாம் போகக்கூடாதுன்றாங்க. பட் இவர் மட்டும் சொல்கிறாரு அது இயற்கை நிகழ்வுன்றாரு, அது சரியான முறை தானே, ரைட் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடர்னாக திங்க் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க. பட் இறை சட்டப்படி, பிரபஞ்ச விதியின்படி, அந்த கோயிலினுடைய ஆகம விதிகளின்படி மென்சஸ் டைமில் கோயில்களுக்கு பெண்கள் போகக்கூடாது, தவறு. அப்படி போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே வாங்கியிருக்கிற அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி கொஞ்சம் இவங்க கண்டாமினேட் பண்ணி விட்டுடுவாங்க. அந்த கண்டாமினேட் எனர்ஜி எல்லாருக்கும் போகும்.
அப்போ மற்றவங்களும் பாதிப்பாங்க. இதுதான் உண்மை. இதை எப்படி விளக்கி சொல்றதுன்னா, கோயிலில் ஒரு எனர்ஜி இருக்கு. கோயிலில் ஒரு எனர்ஜி இருக்கு. ஏன் கோயிலில் எனர்ஜி இருக்கு? கோயிலில் என்ன எனர்ஜி இருக்கு? பிரபஞ்சம் முழுசும் எனர்ஜி இருக்கு. அந்த பிரபஞ்சம் முழுசும் இருக்க எனர்ஜி ஏதோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பிரபஞ்சம் முழுசும் எனர்ஜி இருக்கு. அதை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது வேறு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அது அது வந்து ஜியாமெட்ரி, அது வந்து வாஸ்து சயின்ஸ், அது வேற விஷயம். அது அந்த இடத்துல கொண்டு நிறுத்துறாங்க. அந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, டிவைன் எனர்ஜி. அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன போகிறீங்க? போகும்போது நெகட்டிவாக போகிறீங்க. நமக்கு ஏதோ பிரச்சனை தான் போகிறோம். நமக்கு ஏதோ பிரச்சனை கஷ்டத்துக்காக தான் போகிறோம். நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. இங்கே எந்த கோயிலுக்கு எங்கே போகிறவங்களா இருந்தாலும் 100க்கு 99% அவங்க பிரச்சனைகளுக்காக தான் போகிறாங்க. நான் பல முறை பல வீடியோஸ் இருக்கேன், பல கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லாம் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து அடையணும்னு வேண்டுறவங்க நீங்கள் திருப்பதி பாலாஜி கோயிலே எடுத்துக்கோங்க, திருப்பதி வெங்கடாஜி கோயிலே எடுத்துங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 பேரா, எத்தனை லட்சம் பேர் போகிறாங்கன்னு தெரியும். 2,00,000 பேர் வச்சுக்கோங்க. 2,00,000 பேரில் ஒரு 5 பேர் அப்படி நினச்சி கும்பிட்டா பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 2 lakhs people போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு பெரிய கோயில் அது, ரொம்ப மக்கள் அதிகமாக போகின்ற கோயில்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 2,00,000 பேர் போகிறாங்கன்னு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். 2,00,000 பேர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் 1,99,995 பேர் எனக்கு ஏதாவது நடக்கணும்னா வேண்டுவாங்க. 2 லட்சத்திலே 2 லட்சம் பீப்புளே எனக்கு ஏதாவது தேவை, எனக்கு ஏதாவது நடக்கணும் தான் போவாங்களுடைய. அந்த 2 லட்சத்து பேர்லேயே 5 பேர் மட்டும்தான், ஒன்லி 5 numbers. அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, 6 பேரை வச்சுக்கோமே. அப்போ 1 லட்சத்துக்கு 3 பேர், 1 லட்சத்துக்கு 2 அது கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டாம், இப்படி பிரிச்சுக்குவோம். 5 6 வச்சுக்குவோம். அப்போ 2 லட்சம் வேணாம், 1 லட்சம் வச்சுக்குவோம். 1 லட்சம் பேர் திருப்பதி பகவான் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறாங்கன்னா 3 பேர் மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருப்பாங்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவா, எல்லாரும் நல்லா வச்சுக்கோன்னு ப்ரே பண்ணும். 3 பேர் தான். மிச்சம் 99,997 பேர் டெஃபினட்டாக தன்னுடைய சுயநலத்துக்காக போகிறவங்க தான். அது யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். எல்லா கோயிலுக்கு போகிறோம் அப்படி தான். நாம் நினச்சிக்கிறோம் கோயிலுக்கு போகிறோம், கோயில் என்னத்துக்கு கோயிலுக்கு போகிறோம்? சும்மா நமக்கு ஆகணும் அதுக்காக போகிறாங்க. சும்மா 4 பேர் நல்லா இருக்கணுக்கெல்லாம் போகல. அது உட்கார்ந்து நினைச்சாலே போதும், என்னைக்கு வந்துடும். அந்த டைம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அங்கே போய் கூட்டத்தில் போய் பசியும் பட்டினியுமா கூட்டத்தில் நசுங்கிட்டு 2 நாள் 3 நாள் லீவ் போட்டுட்டு இப்போ லாஸ் ஆஃப் சேலரியில் போயிட்டு ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு அப்படி போய் கும்பிடணும் அவசியமே இல்லை. அந்த எனர்ஜி உட்காந்துட்டு தான் இங்கே வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறோம். திருப்பதி ஏழுமலையான போய் நீங்கள் பார்த்து எனர்ஜி வாங்குறது உட்காந்து கிறிஸ்டில் வச்சு வாங்க முடியும். அதோட நிறைய மடங்கு வாங்க முடியும், எல்லா கடவுள்கிட்டையும் வாங்க முடியும். கிறிஸ்டில் பயன்படுத்திங்கன்னு சொல்கிறோம். ஸோ என்ன சொல்ல வர விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த இறை வழிபாடு அது போனோம் இது போனோம் கிடைக்குதுன்றது சுயநலத்துக்காக தான் போகிறாங்களே ஒழிய நல்லாக்கணுக்காக போகல. அந்த எண்ணம் நம்மகிட்ட வந்த இறைவன் நம்மகிட்ட வந்துடுவார். நீங்கள் அவரை தேடி போகிறீங்க. ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் தர்மம் பண்ணுங்க. நம்பர் 1, ப்ரே பண்ணுங்க. எதிர்பார்க்காம தர்மம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு முடியலனாலும் எதிர்பார்த்தா பண்ணுங்க, அது வேற சமாச்சாரம். பட் தர்மம் பண்ணுங்க. இந்த சமுதாயத்துக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம ஏதாவது செய்யுங்க. மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க, இல்லை ஏற்பாடு செய்யுங்க. செகண்ட் குவாலிட்டி, இது செஞ்சால் பேர் வரும், இது செஞ்சால் புகழ் வரும் அப்படின்னு செய்யுங்க. இது 2. இன்னும் சில விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் பண்ணுங்க. கடவுள் உங்ககிட்ட வருவாங்க. கடவுள் உங்ககிட்ட சத்தியமாக வருவார். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். கடவுள் உங்ககிட்ட வருவார். கையேந்து வர்றதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் சொல்லலாம். ஏன்னா அவருடைய டியூட்டி நீங்கள் பண்ணுறீங்க. கடவுளுடைய டியூட்டி நீங்கள் செய்யும்போது கடவுள் உங்களை தேடி வர. நான் 99.9% என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் தேடி ஓடுறாங்க. நான் ஓடுறேன், காத்தால போகிறேன், மத்தியானம் போகிறேன், நைட்டு போகிறேன், புரட்டாசி மாதத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு போட்டு இவங்க தான் போயிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்கு போகிறேன், மாஸ்க்கு போகிறேன், இஸ்லாமத்துக்கு சொன்னால் மக்கா போகிறேன், மதீனா போகிறேன், இவங்க காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன். அவங்கவுங்க ஒன்று எழுதி போயிருக்கிறாங்க. கடவுளை நம்மக்கிட்ட வர வைக்கலாம், நாமளே தான் கடவுள். அந்த எனர்ஜி ஹையர் எனர்ஜி வந்தால் நம்மக்கிட்ட வர வைக்கலாம்னு நிறைய பேர் தேர்தல். அதுதான் நம்ம கர்நாடகங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். தெரியல அவங்களுக்கு. தெரியாமல் நாம் போய் செலவு பண்ணிட்டோம். கடவுளை வாங்கி செலவு பண்ணிட்டு அழைச்சிட்டு டைமு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடவுளை வந்து உங்ககிட்ட வர வைக்கிற டெக்னிக் கற்றுங்க. தர்மம் பண்ணுங்க, தாராளமாக தர்மம் பண்ணுங்க, தாராளமாக கொடுங்க. ஒன்று கொடுக்க வரும். நான் என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி பிள்ளைங்க குட்டிங்க என்ன ஆகும், என் பேரன் பேத்திங்களுக்கு என்ன ஆகும், அதெல்லாம் ஃபீல் பண்ண அதெல்லாம் வரும். நீங்கள் கொடுத்து பார்த்தான்னு தெரியும். கொடுங்க, வரும். தர்மம் பண்ணுங்க. பிறகு பிள்ளைங்க எதிர்பார்க்காது பண்ணுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இல்லையா, எதிர்பார்த்தாது பண்ணுங்க. பிறகு பிள்ளைங்க எதிர்பார்க்காம சர்வீஸ் பண்ணுங்க. இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு செய்யுங்க.
அட்லீஸ்ட் அது அந்த அளவுக்கு பக்கம் வரலையா, எதிர்பார்த்தா செய்யுங்க. அதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் தீபமும் ஏற்ற வேண்டாம், நீங்கள் ஒன்றும் ப்ரேயரும் பண்ண வேண்டாம், கிறிஸ்டல் கூட யூஸ் பண்ண வேண்டாம். அந்த பக்குவத்தை வந்து கிறிஸ்டல் கொண்டு வரும், அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் ஒரு ஹையர் லெவலுக்கு போனால் கிறிஸ்டல் கூட தேவையில்லை உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ நீச்சல் அடிக்க போகும்பொழுது முதல்ல ஆரம்ப பீரியடில் தான் வந்து நமக்கு வந்து அந்த சுரக்காயில் இது பண்ணி கொடுப்பாங்க, அந்த குடுவை, சுவை குடுவை. அப்போ எங்கள் அப்பா என்னை அப்படி தான் கிணத்துல இறக்கி விட்டார். சுவை குடுவை அப்போல்லாம் வந்து ரப்பர் டியூப்பெல்லாம் கிடையாது. அந்த சுரைக்குழியை சொல்லி வச்சு அது தண்ணியில் ஆச்சு செக் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து ஓட்டையோ ஒரு சில இருந்துச்சா உள்ளே இழுத்துரும், நம்மளை உள்ளே இழுத்துரும். அதை ஒரு தடவை எங்கள் சித்தப்பா கிட்ட கொடுத்து எல்லாம் செக் பண்ண சொன்னார். எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னு சொன்ன பிறகு எங்கள் அப்பா அதை வாங்கி கூட்டி போய் கிணத்துல தள்ளி விட்டு நீச்சல் கற்றுக்கோன்னார். அப்போ அதை வச்சு தான் ஒரு 1 வீக்கு அதை இடுப்பில் கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு கிணத்துல அப்படியே போய் நீச்சல் அடிச்சு பண்ண பிறகு அப்புறம் வந்து அதை கழட்டி விட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம உள்ள வந்து கடப்பாறை சொருகு, அந்த சொருகு, இந்த சொருகு, 15 தூரத்துக்கு வந்து அப்படியே குதிக்கிறது, மேலே ஆயிட்டு போட்டு குதிக்கிறது, அந்த லெவலுக்கு வந்துட்டோம். இந்த வேலைலாம் செய்வோம். ஒரு 10-15 நாள் 1 மந்த்தில் கற்றுக்கிட்டேன். அப்போது எங்கள் அப்பா பார்க்குறாரு, கூட இருக்கிறாரு. இப்போ நீ அங்கேருந்து ஓடி குதிக்கிறியா, ரைட் ஓகே, மேலேருந்து குதிக்கிறியா, ரைட் ஓகே, ரைட் ஓகே. ஆனால் முதல் ஒரு வாரத்துக்கு அந்த சுரைக்குழுதியை கட்டி விட்டாங்க. பட் இப்போ நீச்சல் கற்றுக்கணும் என்ன பண்ணுறாங்க, ரப்பர் டியூப் கட்டிக்கிறாங்க. ரப்பர் டியூப் கட்டிட்டு வர்றது, அதில் ஒரு பஞ்சரோ ஹோல்ஸோ இருந்தால் முடிஞ்சு போச்சு, அதை உள்ளே இழுத்து விட்டுரும். ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிட்டு கரெக்டாக எதுவும் பஞ்சர் இல்லாமல், ஹோல்ஸ் இல்லாமல், கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கா, ரைட் ஓகே, கற்றுக்கலாம். அதே மாதிரி ஈவன் கிறிஸ்டல் கூட இந்த மாதிரி அந்த சுரைக்குழுவை மாதிரி தான். நீச்சல் கற்றுக்க போகும்போது சுரைக்குழுவை தேவைப்படுது, இல்லை ரப்பர் டியூப் தேவைப்படுது. அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு இதுவே தேவையில்லை அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு லெவலுக்கு பக்குவம் அடைஞ்சிங்கன்னா கிறிஸ்டல் கூட வேண்டாம், கிறிஸ்டலும் வேண்டாம், நீங்களே கிறிஸ்டல் ஆயிடுவீங்க. நீங்களே வந்து இறைவன் ஆயிடுவீங்க. அப்புறம் எதுக்கு கிறிஸ்டல்? எப்படி வந்து நீச்சல் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு அந்த சுரைக்குழுவை தேவையில்லைன்னு ஒதுக்கிறோமோ, எப்படி நல்லா நீச்சல் கற்றுக்கிட்ட பிறகு அந்த டியூப் இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, ஸ்விம்மிங் பூல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டியூப் எப்படி தேவையில்லைன்னு ஒதுக்கிறோமோ, அதே மாதிரி கிறிஸ்டலையும் ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒதுக்கிடலாம். தேவையில்லை, நாட் நெசசரி, தேவையில்லை, கிறிஸ்டலே வேண்டாம். பிகாஸ் நீங்களே கிறிஸ்டலாக மாறி விடுவீர்கள். உங்கள் உடம்பே கிறிஸ்டலாக மாறிடும். உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம், ஈச் அண்ட் எவ்ரி மாலிக்கல், உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு மூலக்கூறும் அணுவும் வந்து கிறிஸ்டலாக மாறிடும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கிறிஸ்டல்? தேவையில்லை. அதுதான் நம்ம சொல்கிறோம். கிறிஸ்டல் கூட உங்களுக்கு ஒரு ஏணி மாதிரி தான், ஒரு ஸ்டார்டிங் பீரியட் தான். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் அது கூட தேவையில்லை. அப்படின்னா பாருங்க, இறைவன் எவ்வளோ கருணை உள்ளவர். இது ஒரு டூல், கிறிஸ்டல் வந்து ஒரு டூல் தான். லைஃப் லாங் வச்சுக்கிட்டோம், கூடவே வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது, நாட் நெசசரி. நீங்கள் அந்த பக்குவம் வர 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 கிறிஸ்டலையே ஒரு நாளைக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம்னு சொல்ல வரேன். கிறிஸ்டலை குட் பை. எப்படி சுரைக்குழுவிக்கு நீச்சல் கற்றுக்கும்போது குட் பை சொல்கிறோமோ, எப்படி டியூபுக்கு ஸ்விம்மிங் பூலில் குட் பை சொல்கிறோமோ, ஏன் பிகாஸ் நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம், வெல்வெஸ் ஆகிட்டோம், நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே யார் தேவையில்லை, நம்ம 4 பேர் நீச்சல் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம அந்த குவாலிட்டி, நம்மளுடைய அந்த குவாலிட்டியை அதிகப்படுத்துக்க பிறகு கிறிஸ்டலும் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் இப்போ தேவை அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னா கிறிஸ்டலும் தேவைப்படாது. சரியா? அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இது வரைக்கும் கிறிஸ்டலுக்கு அவர் கேட்டிருந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஜெயக்குமார் சார் கேட்டிருந்தாரு, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணேன், க்ளியர் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, குரூப்பில் போடுங்க, நான் க்ளியர் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? Senior, junior not required for this group. My point of view. சகோதரி தமிழரசியா கணபதியும் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம தேவையில்லை, உண்மைதான். ஆனால் இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயத்த பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டர் வந்து கிளாஸில் பிடி பீரியடில் வந்து கேம்ஸ்க்கெல்லாம் அனுப்பும் பொழுது, இல்லை ஃபில்டர் பண்ணி கேம்ஸ் விளையாடும்போது ஸ்கூலில் பிரிப்பார், பிடி மாஸ்டர் பிரிப்பார். சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர்னு பிரிப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எல்லாம் சப் ஜூனியர் தான். நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் சப் ஜூனியர் தான். எல்லாம் சோட்டா பாய், சின்ன பசங்க. ஒரு கிளாஸ்ன்னு பிரிக்கும்போது 40 பேர் இருக்காங்கன்னா சீனியர் இருப்பாங்க, ஜூனியர் இருப்பாங்க,
சப் ஜூனியர் இருப்பாங்க. அது எதை வச்சு பிடி மாஸ்டர் பிரிப்பார் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆள் சைஸை பொறுத்து, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், எவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், எவ்வளோ ஜெஜாண்டிக்காக இருக்கான்னு வச்சு பெரிய பசங்களெல்லாம் அண்ணா மாதிரி இருப்பாங்க, அவங்களாம் சீனியர். கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருப்பாங்க, அவங்களாம் ஜூனியர். நாங்கள்லாம் குட்டி சின்ன சின்ன பசங்க, ஒரே கிளாஸ்லேயே சின்ன பசங்க, நாங்களாம் சப் ஜூனியர். அவர் பிரிப்பார் கிளாஸில். பிடி மாஸ்டர் பிடி பீரியடுக்கு மட்டும்தான், ஃபிசிக்கல் ட்ரைனிங் பீரியடுக்கு மட்டும்தான் பிரிப்பார். சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர். நானும் தான் சப் ஜூனியர் தான், ஜூனியர் கூட கிடையாது, சப் ஜூனியர் தான் நல்லா. பட்டு சீனியருங்களாம் இருப்பாங்க, பெரிய பெரியவங்களா இருப்பாங்க, அப்படியே பெரிய அண்ணா மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. எல்லாம் எல்லாம் நம்ம ஏஜ் தான், நம்ம வயசு தான். எல்லாம் ஒரு கிளாஸில் ஒரு 10th படிக்கிறோம், 10th படிக்கிறவங்க எல்லாரும் எத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாம் மொரா சேம் ஏஜ் தானே. ஒரு 6 மாதம் 3 மாதம் முன்ன பின்ன இருக்கலாம் முடியும், பட் மொரா சேம் ஏஜ் தான். பட் அது வந்து கிளாஸில் பிரிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இவங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி, சப் ஜூனியர் கேட்டகரி, அது ஒரு கேம். அதே கபடியோ அதே ஏதோ விளையாட்டோ வச்சோம் அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் சீனியர் குரூப்பு ஒன்று, சப் ஜூனியர் குரூப் ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. பட் இப்போ இதில் என்ன விஷயம், இதை நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம் வருதுன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், நிறைய கருத்து திருப்பி திருப்பி சொல்கிறோம். ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது புதுசாக இருக்குது, ஏற்கனவே வந்தவங்களுக்கு அது போர் அடிக்கும். ஏற்கனவே படையே இருக்காங்க பார்த்தீங்களா, வந்தவங்களுக்கு அது என்ன சார் டாக்டர் இதையே அரைச்சமாவே அரைச்சிருக்கிறாரு, திருப்பி திருப்பி இதே மொக்கை போட்டுருக்கிறாரு, இதே பிளேடு போட்டுருக்கிறாரு, இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது நமக்கு தெரியும், மைண்ட் அசட் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, புதுசாக வரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, புதுசாக வரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இது 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 கன்ஃபியூஷன் எப்படி பண்ணலாம், நீங்களே ஒரு ஐடியா சொல்கிறோம். பட் இது வேண்டான்னு போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வரணும் போல இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டே இருக்கிறோம், நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறேன்னா 95% இல்லை 98% சொல்லலாம். நிறைய ஏற்கனவே வீடியோஸில் நிறைய இருக்குது, வீடியோஸில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய கிளாஸும் பழைய கிளாஸெல்லாம் அட்டன் பண்ணாலும் இதுக்கெல்லாமே ஆன்சர் வந்துடும். என்கிட்ட கேள்வி கேட்க தேவையில்லை, எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த நான் கேட்க டேரெக்டாக ஒரு கேள்வி, காசா பணமா கேட்டால் சொல்ல போகிறாரு, அவ்வளோதானே. காசா பணமா ஏதோ கேள்வி கேட்டு வைப்போம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேள்விக்கு வந்துடுறேன். இப்போ நான் ஒன்று விளக்கம் சொல்லும்போது என்ன ஆகும், அந்த பழைய சீனியராக இருக்கிறவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், எமோஷனாக, என்னடா இவர் இப்படியே பண்ணி மொக்க போட்டு இப்படியே போயிருந்தா எப்படி தான் அதுன்னு நம்ம குழந்தை வேலை சார் இன்னும் மற்றவங்களால நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை, அது உண்மைதான். அது புதுசாக வரவங்களுக்கு அது புதுசாக இருக்குது. இப்போ எப்படி டேக்கிள் பண்ணுறது புரியலையே, எப்படி பண்ணலாம், நீங்களே ஒரு ஐடியா பண்ணி சொல்லுங்கள். பிகாஸ் ஒரு கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படியே செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிடும். ஏன்னா அந்த குரூப் அப்படியே செகண்டுக்கு வந்துடும். அப்போ செகண்டை வந்து அப்படியே தேர்டு கொண்டு போயிடுவோம், தேர்டு வந்து ஃபோர்த்து போகும். ஏன்னா அவங்க லெவலுக்கு அந்த படிப்பு அப்படியே வரும், நம்ம அப்படியே வரோம் இல்லையா, டிகிரி யூஜி பிஜி வரைக்கும் நம்ம வரோம். பட் இதில் என்னென்னா ப்ரீகேஜிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் எல்லாம் உள்ள ஒரே இடத்துல போட்டு சொதப்பிட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நம்ம என்ன பார்த்துக்கலாம், எப்படி பிரிக்கலாம், அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அது மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி இந்த நாலேஜை கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், இல்லை ஒன்றா போட்டு இப்படியே குழப்பிட்டு இருப்போமா, இல்லை ஒரு செக்மெண்ட்டாக பிரித்து அவங்களுக்கு தனித்தனியாக கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அது ஒரு நல்ல விஷயம்தான். அது அது வந்து ஒரு ஆலோசனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா புதுசாக வராங்க, தப்பு இல்லை, வராங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு புதுசாக சொல்லும்போது மற்றவங்களுக்கு அதாவது தெரிஞ்ச விஷயம் திருப்பி சொன்னால் யாருமே டென்ஷன் ஆகாங்க, யாருமே தெரிஞ்சுக்கணும், அது யாராக இருந்தாலும் தப்பு இல்லை. பட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஐடியா பண்ணி உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். பட் அந்த ஒரு கிரேட் இருக்கணும் அவங்க, அதாவது தட் மீன்ஸ் அது ஹெட் வெயிட்டாக போயிடக்கூடாது. நான் சீனியரு, நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு, இப்போ நீங்கள் ஜூனியர், நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருக்குறீங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த ஹெட் வெயிட் வந்துடக்கூடாது. நான் 7ஆம் கிளாஸு நான் பாஸு, நீ 8ஆம் கிளாஸு பாஸு, 10ஆம் கிளாஸு பாஸு, நீங்களாம் இப்போ தான் வரீங்க, அப்படி அந்த அந்த ஈகோ, அந்த ஹெட் வெயிட்டு, அந்த நான் உங்களோட அதிகமாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஈகோ நமக்கு வந்துடக்கூடாது. அது தப்பு, அது வரக்கூடாது. அந்த ஈகோ வராத மாதிரி எப்படி உங்களுக்கு கிளாஸ் பண்ணி எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை எப்படி கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்கள். அதை வந்து நம்ம ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலான்னு பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் இந்த சிஸ்டம் கொஞ்சம் மாற்றணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தினம் நம்ம அதையே சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்கு இரிட்டேஷனாக தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட் தான். பட் புதுசாக வரவங்களுக்கு எனர்ஜி யூஸ்ஃபுல் தான், டைம் யூஸ்ஃபுல் தான், எல்லாமே யூஸ்ஃபுல் தான். பட் இது எப்படி நம்ம பண்ணலான்னு நீங்களே ஒரு குரூப்பில் ஒரு யோசனை பண்ணி ஐடியா சொல்லுங்கள். அதை நம்ம எந்த அளவுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பண்ண முடியும் பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் எல்லாருக்குமே டைம் கோல்டு தான், எல்லாருக்குமே. நான் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் கூட நான் எனக்கு 36 வருஷமாக
நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது கூட அப்படி தான் கொடுப்பேன். யாரும் வந்து வெயிட் பண்ண மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். யாரும் வெயிட் பண்ண மாதிரி கொடுக்க மாட்டேன். நீங்கள் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள். இல்லை அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் டைம் வெயிட் பண்ணிட்டேன். அவனோ வேண்டாம் வேண்டாம். எங்கள் டைம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் டைம். என்னுடைய டைம் கோல்டன் டைம் மாதிரியே உங்கள் டைமும் கோல்டன் டைம் தான். எனக்கு என் டைம் கோல்டு, உங்களுக்கு உங்கள் டைம் கோல்டு. ஸோ வெயிட் பண்ண வேண்டாம். இந்த டைம் கொடுப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் வாங்க. அந்த டைமில் நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி யாருமே இது பண்ண மாட்டேன். இதில் என்ன ஒரு மிஸ்டேக் நடக்கும்னா, இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ஒரு 1/2 hour கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 1/2 hour 5 hourல முடியணும். இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க வர்றவங்களுடைய சில விஷயங்களை கொஞ்சம் பேசும்போது நான் அந்த எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அது நயன தீட்சை கொடுப்போம், ஸ்பரிச தீட்சை கொடுப்போம், ஸ்பரிசம் கொடுப்பேன் மேலே கொடுப்போம், நயன தீட்சை கொடுத்துருவேன். அது மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் எனர்ஜி அவங்க நிறைய வேணும்போது கொடுக்கும்போது டைம் ஆகிடும், 1/2 hour 1 hour ஆகிடும். அப்போ 4 பேர் தள்ளி போச்சுன்னா என்ன ஆகும், 1 hour டைம் ஆகிடும். அடுத்தவங்க டைம் இவங்க எடுத்துக்குவாங்க. தம்பி சார் குட்டி பாட்டு கொஞ்ச நேரம் சுற்றி வருவார். என்ன டைம் ஆகி போச்சு, அப்பாயின்மெண்ட் அடுத்தவங்க இருக்காங்க, அடுத்தவங்க கொடுக்கணும், இவங்க போகணும் சார், அடுத்தவங்க கொடுத்து அப்பாயின்மெண்ட் கூட வந்துட்டு சார் அவருடைய ஃபீலிங்கில் அவர் கரெக்ட். அவர் சுற்றி வருவார், குறுக்க வருவார். சார் டைம் ஆச்சு சார், அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போச்சு சார், அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க வந்துருக்காங்க சார், இவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு. பட் அவர் சுற்றி தான் இருப்பார். என்னாலையும் அவாய்ட் பண்ண முடியும். பிகாஸ் வந்திருக்கிற ஆத்மா அப்படி ஒரு ஆத்மா வந்திருக்கு, அந்த ஆத்மாவுக்கு நம்ம நினைச்சு கொடுத்தாங்கன்னா கிளிக் பண்ணுவாங்க, ரைட் ஆகும். இப்போ 4 பேர் பார்த்தோம், பின்னால் ஒரு 4 பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்க, அவங்க அப்படி பெண்டிங் ஆகிப்போம். திருப்பி அடுத்த நாள் இவங்க முன்னாடி வருவாங்க, அப்போ இன்னும் 4 பேர் பின்னாடி கொடுக்கும், இவங்க இப்படி தான் தள்ளி போயிட்டு அப்பாயின்மெண்ட் சொன்ன டைமில் முடிக்க முடியறதில்ல. அது பிகாஸ் ஆஃப் தேர் சுச்சுவேஷன்ஸ், தேர் கர்மா. டைம் ஆகும்போது அப்போ இன்னைக்கு யார் கொடுக்குறோம், டிக்ளைன் ஆகிடுது. 4-5 பேர் நின்றுறாங்க, அடுத்த நாள் இன்னும் 4 பேர் டிக்ளைன் ஆகிடுது. நாளைக்கு இது இப்படியே போயிட்டே இருந்தால் இப்போ நம்பர் ஆஃப் வெயிட்டிங் பீப்புள் அதிகமாகிடுது. இப்படி தான் போயிட்டு இருக்கு அப்பாயின்மெண்ட்டு. அதை நம்ம மறுக்கவும் முடியல, அதை மாற்றவும் முடியல, அது சூழ்நிலை அப்படி அமையுது. பட் இருந்தாலும் அது எப்படி பண்ணலாம்னு கொஞ்சம் அவுட் பண்ணலாம்னு பண்ணிட்டுருக்கோம். ஒன்னே பார்த்து பண்ணுற மாதிரி செஞ்சிட்ருக்கோம். நிறைய அது இன்புட் போட்டு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணி வெயிட்டிங் டைமை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன் வந்து இவங்களை வெயிட்டிங்கில் உட்காரணும், வெயிட்டிங்கில் போகணும்னு சொல்லக்கூடாதுன்னா, அவங்க டைமும் முக்கியம் தான். நீங்கள் வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட்லேருந்து காலைல 10 மணிக்கு கொடுத்து ஈவினிங் 5 மணிக்கு பார்க்குறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அது தப்பு. அந்த கர்மாவை பற்றி நாம் நாமளும் கர்மா சம்பாதிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க டைம் அவங்க பழப்பு கெடுது. அவங்க ஒரு ஜாப்பில் இருப்பாங்க, பிஸ்னஸ் இருப்பாங்க, சுச்சுவேஷன் லீவ் போட்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு காலைல 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம், ஆனால் சாயந்தரம் 5 மணிக்கு தான் பார்க்குறோம். அந்த டைம் வேஸ்ட் தானே. எங்கிட்ட சொல்ல வைக்க மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. எங்கிட்ட அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா போதும், பார்த்தா போதும்னு நினைக்கும் போது, மனுஷன் கிடைச்சா போதும், பேசினா போதும்பா, எப்படி நடந்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங், அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அவங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோம், அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறோம், அவங்களுடைய மணியையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். வந்துட்டு திருப்பி போயிட்டு வராங்கன்னா கூட மணியே வேஸ்ட் தானே. ஸோ அந்த கர்மா நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் பார்ப்பேன். அதே மாதிரி நம்ம கிளாஸில் எடுக்கும்போது கூட பழைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும், அனுபவப்பட்டவங்க, பார்த்தவங்க. புது ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நம்ம இவங்க திருப்பி சொல்லும்போது அவங்க டைம் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, மணி வேஸ்ட் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலான்னு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கோ. நம்ம நாளைக்கு மீட்டிங் சந்திப்போம். மணி 7 ஆயிடுச்சு. நாளைக்கு நான் மீட்டிங் சந்திப்போம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. மன்னிக்கவும் குறுக்கிடுவதற்கு. அதாவது ஏற்கனவே இது விஷயமா நம்ம பேசும்போது ஒரு அன்பர் நல்ல அருமையான கருத்து சொல்லியிருந்தாங்க ஐயா. அதாவது எப்படின்னா, அந்த வாரம் இப்போ 7 நாள் இருக்குன்னா 7 நாள்ல சனி ஞாயிறு மட்டும் இந்த மாதிரி கேள்வி பதில்ங்கிறத பிரிச்சுட்டு மற்ற நாள் நீங்க கண்டினியூஸா சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி மெய்சில் இருக்குது. என்ன ஒரு சின்ன விஷயங்களும் அணுவா நீங்க ஆராய்ச்சி பண்ணி உணர்வு பூர்வமா பேசுறீங்க. எனக்கு என் லைஃப்ல நடந்தது பூரா திரும்ப ரிமைண்ட் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம், அது ஒரு பள்ளிக்கூடத்துல நடந்த விஷயமா இருக்குது, என்ன எல்லாத்தையும் நீங்க கவர் பண்றீங்க. அதாவது நானும் எத்தனையோ ஆன்மீக குருமார்கள்லாம் சந்திச்சிருக்கேன். ஒவ்வொரு அனுபவங்களையும் எனக்கு தான் இப்படி நடந்திருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு அப்படி நீங்களும் அதை சொல்லும் போது கோஆர்டினேட் பண்றதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. அதனால நீங்க இந்த ஃப்ளோவை வந்து நீங்க விடக்கூடாது. இது எப்பயும் போல இருந்து எனக்கு அந்த தேடுதல் தான் சார். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு பிறந்தேருந்து எனக்கு தேடுதல் தான் சார். அந்த தேடுதல் தான் இன்னைக்கு உங்க முன்னால இங்க இருந்து உட்கார வச்சிருக்கு. எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து ஏதோ ஓகே போயிட்டோம் அப்படின்னு போயிருந்தா இன்னைக்கு என்ன இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்க மாட்டாங்க சித்தர்களும் இறைவனும். அந்த தேடுதல் எனக்கு எப்பவுமே உண்டு சார், எப்பயுமே உண்டு. 24 hours 365 days உண்டு, எப்பவும் உண்டு, இப்ப கூட உண்டு, தேடுதல் உண்டு. அந்த தேடுதல் தான் சார் இன்னைக்கு நம்ம அந்த தேடுதல் இருக்கணும் சார். எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல முடிச்சிடறோம், பட் சீனியர் ஜூனியர்னு நம்ம பிரிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எவ்வளவுதான் பெரிய சீனியரா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு டக்குன்னு தோணாது. இது அடடா இப்படி கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க சொல்றீங்க. என்னைக்குமே ஒரு பெரிய மலையில ஏத்தி யாரும் கீழே விழ போறது கிடையாது. மலையில யாராவது ஏத்தி கீழே விழுவாங்க, சின்ன கல்லுல ஏத்தி விட்டுருவோம், டபக்குன்னு ஏத்தி கீழே விழுந்துரும். ஒரு சின்ன படியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும், அதுல தட்டி விட்டுருவோம்.
கண்டிப்பா அந்த மாதிரி சின்ன விஷயங்களா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம பேச வேண்டிய விஷயம் தான். அதுல ஜூனியர் சீனியர் பிரிக்க வேண்டாம். ம் தயவு செஞ்சு அந்த கேள்வி பதில வந்து ஒரு ம் செஷனா தனியா வச்சிட்டீங்கன்னா ம் இது அது பாட்டுக்கு இந்த ஃப்ளோ ஓடிக்கிட்டே இருக்கும். ம் எல்லாருக்கும் இன்புட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி அருமையா இருக்கும்னு எனக்கு எனக்கு மனசுல தோணுச்சு. அதான் சரி சொல்லிட்டேன். சரி தவறு இருந்தால் மன்னித்துக்கொள்ளும். அப்படிதான் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நம்ம உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன. எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது அதை நம்ம செம்மைப்படுத்தி ஃபைன் பண்ணி எப்படி பண்ணலான்றது நம்ம பண்ணுவோம். அதாவது தப்பு கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க டைம் வேஸ்ட் ஆகுது, சில்லியா உண்மைதான். கொஸ்டின் அதான் கேட்குறாங்க, சில்லறியா அவங்களுடைய பார்வையில் சில்லியா கொஸ்டின், அவங்களுடைய ஆமா. பார்வையில் சில்லியா கொஸ்டின் இருக்கு. பட் அவங்க இவங்க கேட்குறவங்களுடைய பார்வையில் அது பெரிய விஷயம் அது. ஆமா, ஆமா. அப்ப நாம உண்மைதான். வந்து பொது இதுல நீங்க இருந்து இது பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் இவங்க பேலன்ஸ் பண்ணி தெரிஞ்சவங்க இவங்களுக்கு ஓகே சப்ப மேட்ரு போயா இது போய் ஒரு விஷயமான்னு நினைப்பாங்க. பட் இவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கு. அப்ப அதை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இது ஓராசிரியர் பெரிய பள்ளின்றதான் நம்ம சிறப்பு சொல்ல வேண்டியதா இருக்கு. பெரிய சிறப்பு அப்போ இப்படி என்னன்னா இப்ப பண்ணும்போது நீங்க அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கு. என்னடா இது திருப்பி அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறாரே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம். பட் புதுசா வரவங்களுக்கு ஒரு தகவல். சரி இது எப்படி கண்டிப்பா. ஹேண்டில் பண்ணலான்றதுக்காக தான் அது நீங்களே ஒரு ஐடியா சொல்லி ஒரு தெளிவு பண்ணி நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு தெளிவான ஐடியா கொடுங்க. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணலாம் சார். எல்லாரும் ரொம்ப நல்லா ரைட் எல்லாருமே ரைட். நல்லா இருக்கும், எல்லாருமே ஹாப்பியா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க வையகம்னு நம்ம சொல்றோம். எல்லாருமே ஆமா. ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே சரி. அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வரணும். கஷ்டத்துல ம். இருந்து எப்படி வருதுன்னு மக்களுக்கு தெரியல. எந்த ஆன்மீகவாதியும் சரியா சொல்லி கொடுக்கல. உண்மை எல்லா உண்மை. ஆன்மீகவாதிகளும் சரியான வழிகாட்டுதல் கொடுக்கல. ம். எல்லா ஆன்மீகவாதிகளும் சரியான தெளிவான வழிகாட்டுதல் கொடுத்திருந்தால் இன்னைக்கு மனித சமுதாயம் இவ்வளவு கஷ்டப்படாது சார். இன்னைக்கு கஷ்டப்படாது சார். அது கர்மானா கூட அதை கூட சொல்றது நீங்க யாரும் சரியான உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லை. அதுதான் சரி. இறைவன் வந்து அவருக்கு ரொம்ப அட்வான்ஸா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு 36 வருஷமா என்னை படம் போட்டு எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்றோம் சார். இதை கேட்கறதுக்கு கூட ஒரு குடுப்பனம் இருந்தால் தான் சார் கேட்க முடியும். அந்த குட் லைஃப் அந்த பாஸ்ட் லைஃப் கர்மா இருந்தால் தான் நம்ம கேட்க முடியும் சார். இது மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சலிப்புணர்வுகள் மக்கள்கிட்ட இருக்கவும் கூடாது. எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா நம்ம ஆரோக்கியமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சார். சரிங்களா? ரொம்ப நன்றி. தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். எல்லாருடைய ஆலோசனையும் வரவேற்கப்படுகின்றன. சரி. தப்பே கிடையாது. அந்த அந்த மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. எல்லாமே சரியான விஷயம். தப்பே கிடையாது சார். சரி, நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய நன்றி. அனைவருடைய ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. சொல்லுங்க, குரூப்ல போடுங்க, பேசுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு சரி. சரியா? ரொம்ப நன்றி. ஓகே, நல்லது. நன்றி. 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 சாங் நன்றி மட்டும் ஐயா, ரொம்ப போடுங்க. எஸ், நன்றி ஐயா. நன்றி. நான் குரூப்ல போடுறேன் ஐயா, மெசேஜ் குரூப்ல போடுறேன். போடுங்க போடுங்க நன்றி போடுங்க ஐயா. போடுங்க. நன்றி ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி.
நன்றிங்க ஐயா. நன்றிங்கள் ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. தேங்க்யூ ஐயா. ஐயா நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றிங்க ஐயா.